Praise the Lord. Amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தர்மையான மாலை வேளைக்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு இடைப்பட்டு நமக்குள்ளே நமக்கு தேவையான சில காரியங்களை நமக்கு தந்து நம்மை உற்சாகப்படுத்துவாராக. ஆவிக்குரிய ஜீவியத்திலே தொடர்ந்து ஓடுவதற்கு ஒரு இரட்டிப்பான வல்லமையும் பலனையும் கர்த்தர் நமக்கு தருவாராக. இந்த நாளிலே நாம் கலந்துரையாடி பேச போகிற சப்ஜெக்ட் மாயமற்ற விசுவாசத்தின் குணாதிசயங்கள். மாயமற்ற விசுவாசத்தின் குணாதிசயங்கள். The character of the unfeigned faith. மாயமற்ற விசுவாசத்தின் குணாதிசயங்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும் விசுவாசம்னா என்னன்னு தெரியும், அவிசுவாசம்னா என்னன்னு தெரியும். விசுவாசத்தை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும், படிச்சிருக்கோம். அதே நேரத்தில் அவிசுவாசத்தை பற்றியும் நம்ம படிச்சிருக்கோம். பட்டு பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது மாயமற்ற விசுவாசத்தை அவர் எழுதுகிறார். இந்த மாயமற்ற விசுவாசத்தை அவர் எழுதுவதற்கு காரணம், தீமோத்தேயு விசுவாசத்தில் ஒரு சூப்பர் மேனாக வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவனுக்கு இந்த அறிவுரையை அவர் எழுதுகிறார். மாயமற்ற விசுவாசம். 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களிலே அதை நாம் வாசிக்கிறோம். ம் 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 சரி. இப்போ பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது இந்த மாயமற்ற இந்த விசுவாசம், அந்த விசுவாசமானது உனக்குள்ள நிலைத்து இருக்கிறது அப்படின்னு நான் நிச்சயப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் வெளிப்படையாக கிரியை செய்யக்கூடியது. அதான் முதல் பாயிண்ட். எனக்குள்ள விசுவாசம் இருக்குமானால் அந்த விசுவாசம் மறைந்திருக்காது, அது வெளிப்படும் அல்லது வெளிப்படக்கூடிய விசுவாசம். மாயமற்ற விசுவாசத்தினுடைய முதல் குணாதிசயம் என்ன அப்படின்னா, அந்த விசுவாசம் மறைந்திருக்காது, அது என்ன செய்யும்? கிரியை செய்யும், வெளிப்படும். மற்றவங்க அதை பார்க்கலாம். நமக்குள்ள விசுவாசம் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம கூட இருக்கிறவங்க, இப்போ கணவனுக்குள்ள விசுவாசம் இருக்கா இல்லையா யாருக்கு தெரியும்? மனைவிக்கு தெரியும். மனைவிக்குள்ள விசுவாசம் இருக்கா யாருக்கு தெரியும்? கணவனுக்கு தெரியும். பெற்றோருக்குள்ள விசுவாசம் இருக்கா? நம்ம பெற்றோர்கள் விசுவாசம் உள்ள பெற்றோர்கள் தானா? யாருக்கு தெரியும்? பிள்ளைகளுக்கு தெரியும். நம்ம போதகர் நல்ல விசுவாசமுள்ள போதகர், விசுவாச வார்த்தைகளை பேசக்கூடியவர் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? விசுவாசிகளுக்கு தெரியும். அப்போ விசுவாசம் என்பது வெளிப்படையானது, அது வெளிப்படக்கூடியது, வெளியரங்கமாக கிரியை செய்யக்கூடியது. வெளியரங்கமாக கிரியை செய்யக்கூடியது. விசுவாசத்தை நம்ம மறைச்சு வைக்க முடியாது. இப்போ லோவிசாலுக்குள்ள இருந்தது, ஐனிக்கியாளுக்குள்ள இருந்தது, இப்போ தீமோத்தேயுக்குள்ள இருக்கு. பவுல் ரொம்ப டெஃபினட்டாக சொல்றாரு, அந்த விசுவாசம் உனக்குள்ளும் இருக்கிறதுன்னு நான் நிச்சயித்திருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ இவனை அழைக்கும் போதே எப்படி அழைக்கிறார் அப்படின்னு சொன்னா, விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகிறதாவதுன்னு சொல்றார். அதனால தான் அவனுக்கு இந்த மாயமற்ற விசுவாசத்தை எழுதுகிறார். மாயமற்ற விசுவாசம் என்பது மற்றவங்களையும் ஏமாத்தாத, ஏமாற்றமில்லாத. இப்போது நம்ம கிறிஸ்தவ சபைகளை நீங்கள் பார்க்கும்போது சிலர் ரொம்ப விசுவாசம் உள்ளவர்களை போல பேசுவார்கள். நம்ம சபையில் அவங்க ரொம்ப பிரதான ஒரு விசுவாசம் உள்ள ஒரு விசுவாசியை போல தோற்றமளிப்பார்கள். ஆனால் ரியாலிட்டியாக அவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும்போது அவங்க பேசின அளவுக்கு என்ன இருக்காது? விசுவாசம் இருக்காது. அவங்களுக்கு ஒரு காரியம், அந்த விசுவாச சோதனை வரும் பொழுது ஆடி போயிடுவாங்க. அதில் அவங்களால நிலை நிற்க முடியாது. ஆனால் அந்த விசுவாச சோதனையில் நம்ம நிலை நின்றோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் பாராட்டுவார்கள், நம்முடைய விசுவாசிகள் பாராட்டுவார்கள்,
விசுவாசத்தில் அறிக்கையிட்டு விசுவாசத்தில் நம்ம ஒரு காரியத்தை சாதித்து காட்டும்போது எல்லாருமே பயப்படுவாங்க. இவர் சாதாரணமான மனுஷன் அல்ல, இவர் யார், பயங்கரமான ஃபெய்த் உள்ளவர் அப்படி. எங்களுக்கு ஒரு மிஷினரி இருந்தார், போஸ்வல்டு அப்படின்னு சொல்லி, ரொம்ப வயதானவர், பழுத்த பழம், ஹாலண்டை சார்ந்தவர். 3 மாதம் நாங்கள் ஹாலண்டில் தங்கியிருக்கும்போது அவர் வீட்டில் ரொம்ப நாள் நாங்கள் தங்கியிருந்தோம். அவர் பயங்கரமான விசுவாசம் உள்ள ஒரு வீரன். அவர் பல நாடுகளிலே ஊழியங்கள் அவருக்கு நடந்தது. அவருக்கு சொந்தமாக ஒரு கார் கிடையாது, ஒரு டிரைவர் கிடையாது, காலும் ரொம்ப நடக்க முடியாது. அவர் நடக்கும்போது இப்படி தான் கொஞ்சம் அப்படி கிந்தி கிந்தி நடப்பார். ட்ரெயினில், ட்ராமில், பஸ்ஸில் தான் அங்கங்கே அலைவார். அவர் கூட நாங்களும் அப்படி தான் அங்கே ஹாலண்டுக்கு போயிருந்த போது இருந்தோம். அவர் ஒரு முறை இந்தியாவுக்கு வந்தார். நாங்கள் நடத்தி கொண்டிருந்த அந்த ஹோமில் ஒரு மாடி வீடு. அந்த வீட்டில் 80 பிள்ளைகள் தங்கியிருந்தார்கள். தங்கியிருக்கிறது தான், டைனிங் ஹாலில் தான், தூங்குறது தான், எல்லாம் தான். அப்போ அவர் அதை பார்த்துட்டு, 80 பிள்ளைகளுக்கு இந்த வீடு ரொம்ப சின்ன வீடுல்ல, இதில் எப்படி இவங்க இருக்காங்க, ஒரு இடம் பாருங்கள், நம்ம ஒரு இடத்த வாங்கி வீட்டை கட்டுவோம் அப்படின்னு. அப்போ அந்த நேரத்தில் வேறு எங்கே ஒரு சின்ன பீஸ் ஆஃப் லேண்ட், ஒரு 3 சென்ட் 5 சென்ட் 10 சென்ட் எதுங்க இல்லை. ஒருத்தர் நான் பைபிள் காலேஜில் டீச் பண்ணிகிட்டு இருக்கும்போது கட்டாயப்படுத்தி ஒரு விசுவாசி ஒரு இடம் இருக்குது, நீங்கள் பாருங்கள், 54 ஏக்கர் அப்படின்னாரு. எனக்கு மயக்கமே வந்துடுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவர் விடலை. நீங்கள் வாங்கன்னு, அவர் பேர் ஜோசப், நீங்கள் பாருங்கள் பாஸ்டர் ப்ளீஸ் அப்படின்னு என்னை கூப்பிட்டு போனார். போய் பார்த்தா அது கானான் தேசம் மாதிரி இருக்குது. கானான் தேசத்துக்கு முன்னால் மணல் வெளியில் போனோம்ல, அது மாதிரி ஃபுல்லாக மணல், ஆற்று மணல். 54 ஏக்கர் இருக்குது இதில் பாஸ்டர், 10 லட்ச ரூபா சொல்கிறாங்க. எப்பா இதெல்லாம் நம்ம கனவுல கூட என்ன செய்ய முடியாது, கனவுல கூட கனவு காங்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அது 1990 இல்லை, அது 85 90 அந்த மாதிரி இருக்கும். நான் சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ இவர் திடீர்னு வந்துட்டார், திடீர்னு மாறினார், வந்துட்டார், பார்த்தாரு, இது சின்ன இடமா இருக்குது, இந்த வீட்டில் எப்படி இவ்வளோ பிள்ளைகள் இருக்க முடியும், நீங்கள் ஒரு இடம் பாருங்கன்னு உடனே எனக்கு திடீர்னு பாசி அடிச்சோன்னே, ஒரு 54 ஏக்கர் மனோகர், 54 ஏக்கர் இவங்ககிட்ட காட்டினா அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு. இப்போ இடம் கேட்குறாரு, ஒரு இடத்த காட்டுங்கிறாரு. எந்த இடத்த காட்ட, சரி அப்போ காரில் கூப்பிட்டு போங்க அப்படின்னு காரில் கூட்டிகிட்டு கொண்டே அவர் அப்படி விட்டோம். அவர் அப்படியே பார்த்தாரு. இட் இஸ் லைக் கேனன், ஒரு கானான் போல் இருக்குது, தென்னமரம்லாம் இருந்துச்சு, கானான் தேசத்தை போல் இருக்குது அப்படின்னாரு. அப்படி சொல்லி பேசிட்டு எவ்வளோன்னு கேட்டார். அவங்க 10 லட்ச ரூபா சொல்கிறாங்க, கொஞ்சம் குறைச்சி வாங்க முடியுமா, கேட்டு பார்க்கலாம், ஒரு 2 தடவை 3 தடவையாக பணம் வாங்கிக்கிடுவாங்களா அப்படின்னு கேட்டார். கேட்டு பேசி பார்ப்போம் அப்படின்னு நான் போய் அந்த ஓனர்கிட்ட பேசினேன். ஓனர்கிட்ட பேசி, இது ஒரு ஆர்ஃபனேஜ், அனாதை இல்லத்துக்கு நீங்கள் கொஞ்சம் குறைச்சி கொடுங்க அப்படின்னு அவர் ஏசி அனுப்பி விட்டார். திரும்ப நான் வந்துட்டேன். திரும்ப மறுநாளில் அவர் கூப்பிட்டு விட்டார். திரும்ப நான் போனேன், கொஞ்சம் குறைச்சி தாரா, நீங்கள் பேசி முடிங்க அப்படின்னு. அப்போ அவர் ஒரு 8 லட்சம் சொன்னார், நான் 7 லட்சம் சொன்னேன். அப்புறம் அவர் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி ஒரு 7,50,000 ரூபா சொன்னார். ஒரு 10,000 ரூபா குறைங்க, 7,40,000 இருக்கட்டும் உங்கள் புண்ணியத்துக்கு அப்படின்னு சொல்லி பேசி 7,40,000 ரூபா. எவ்வளவு? 54 ஏக்கர். 54 ஏக்கர். இப்போ விசுவாசம் வேலை செய்யுது. எது? விசுவாசம். உடனே அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணோம், 7,40,000 ரூபாய்க்கு அதை பேசி ஒழுங்கு பண்ணியிருக்கு. சரி, அப்போ முதல்ல ஒரு அட்வான்ஸ் ஒரு அமௌண்ட் அனுப்ப. அவர்கிட்ட பணம் கிடையாது, ஆனால் இஸ் அ மேன் ஆஃப் ஃபெய்த். நான் அந்த வீட்டில் கண்ணால் நாங்கள் தங்கி இருந்து பார்த்தேன். கையில் பணம் கிடையாது. அவர் எதை பேசுகிறாரு? விசுவாச வார்த்தையை. அவருக்கு அந்த செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு 5-6 கிழவிகள் அங்கே கூடி வராங்க. அவர் ஒரு சின்ன ப்ரேயர் மீட்டிங் வைக்கிறாரு. அதில் ஒரு 7-8 அதிகபட்சம் 10 கிழவிகள் இருப்பாங்க. எல்லாம் கிழவி, பிடிச்சதெல்லாம் கீழே விழுந்துடும். தலை முழுவதுமே வெள்ளையாக தான் இருக்குது அத்தனை பேருக்கும். ஆனால் அவங்கள வச்சுக்கிட்டு இந்த ரெக்வஸ்ட் எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுறாரு. இப்படி இந்தியாவில் ஒரு இடம் 54 ஏக்கர் இருக்குது, ஒரு 7,50,000 லட்சம் ரூபா, அதை நம்ம வாங்கி கொடுக்கணும், அதுக்கு நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க விசுவாசத்தில் பேசுகிறாங்க. அதாவது வெளிநாட்டில் இருக்கிற மிஷினரிகள் எல்லாம் கையில் காசை வச்சுக்கிட்டு எதுவுமே செய்யலை. நான் அங்கே போய் மாதக்கணக்கில் இருந்ததுனால நான் சொல்கிறேன், அவங்க எதை எக்ஸசைஸ் பண்ணுறாங்க? விசுவாசத்தை. அவர் அங்கே போய் அந்த பாட்டிமார்கள்ட்ட இப்படி ஒரு இடம் இருக்குது, அதை நம்ம வாங்கி கண்டிப்பாக கொடுக்கணும், லெட்ஸ் ப்ரே அப்படின்னு எல்லோரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுறாங்க.
அப்படி ஜெபம் பண்ணும்போது தான் ஒரு பாட்டிக்கு உந்துதல் வந்து, நான் கொஞ்சம் தரேன், நீ கொஞ்சம் தரேன்னு எல்லா பாட்டிமாரும் சேர்ந்து அவங்களுக்கு அந்த ரூபாயை கொடுத்து எங்களுக்கு கொஞ்சம் ரூபாயை அனுப்பி அட்வான்ஸ் போட்டு கடைசியில் அதை முடித்தோம். அதை முடித்து அதில் கடைசியில் ஒரு கட்டடத்தையும் அதில் கட்டி, நல்ல பெரிய கட்டடமாக கட்டி அதில் 80 பிள்ளைகள் இருக்கிறதுக்கு தக்கதாக ஆண்டவர் செய்தார். அது என்ன, நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, விசுவாசம்னு நம்ம வாயில் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த விசுவாசம் வந்து கிரியையில் இல்லைன்னா அது என்னது? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஆனால் நான் உங்களுக்கு முதல்ல கொடுக்குற பாயிண்ட் வந்து விசுவாசம் சாகாது. முதல் பாயிண்ட் என்னது? விசுவாசம் என்ன செய்யாது? விசுவாசத்தின் மகத்துவம் என்னன்னா, நம்பர் 1 வந்து சாகாத விசுவாசம், அது அழியாத விசுவாசம். இந்த விசுவாசம் வந்து முதல்ல நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும். நான் அவர்கிட்ட பார்த்தது என்னென்னா, வயசான மனுஷன், அப்போமே அவருக்கு வந்து எப்படி 68 வயசு 70 வயசு இருக்கும். அவருடைய ஒய்ஃபு அவரை விட 5 வயசு மூப்பு. ஆனால் விசுவாசத்தில் வீரர். எஸ், லெட்ஸ் பிலீவ், நம்ம விசுவாசிப்போம். அவர் விசுவாசிப்போன்னு சொல்லும்போது நானும் அவர் கூட சேர்ந்து என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? நம்ம புத்தி, இவர் இப்படி சொல்லி இழுத்துக்கிட்டு இருக்காரு, இவர் எங்கே வாங்கி தர போகிறாரு. நம்ம புத்தி ஏன் விசுவாசத்தை எக்ஸசைஸ் பண்ண முடியாமல் தோற்று போகிறோன்னா, உடனே பிசாசு வந்து ஒரு அவிசுவாசத்தை உள்ளத்தில் கொடுத்து அமுக்கி விட்டுருவான். எதை? அது முரட்டு விசுவாசம்லாம் இல்லை. விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். அது மாயமற்ற விசுவாசம். அதில் ஏமாத்து புரட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டால், அவங்களுக்கு இதை மாதிரி விசுவாசித்து பெரிய பெரிய காரியங்களை செய்து ஏற்கனவே அபியாசம் இருக்குது. அந்த அபியாசத்தில் தான் இப்போ அவங்க அறிக்கை இடுகிறாங்க, இதை நாம் வாங்கலாம், இதை நாம் செய்யலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே அவர்கள் அந்த விசுவாசத்தை அபியாசப்படுத்தி இருக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லை. நம்மகிட்ட ஒரு ஆள் ஒன்று சொன்னால் நேர் மாறாக நம்ம பேசிடுவோம். அப்படி பேசுகிறனா கூட இருதயத்தில் அப்படி தான் நம்ம பேசுவோம், வெளியே தெரியாது. என் கஷ்டம் பாஸ்ட்டுக்கு என்ன தெரியும், அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் உன் கஷ்டத்தில் இருந்து நீ வெளியே வர்றதுக்காகத்தான், நீ விசுவாசிக்கணுங்கிறதுக்காக என்னை கொண்டு உன்னிடத்திலே கர்த்தர் பேசுகிறார். அது உனக்கு விசுவாசிக்க கடினமாக இருந்தால் அது உனக்கு நடக்காது. நானாக இருந்தாலுமே இது நடக்கும் என்று நம்பினால்தான் நடக்கும். அது நடக்காது என்று என் இருதயத்தில் நான் நினச்சாலே அது நடக்காது. அதான் நம்ம இன்றைக்கி ஊழியத்தில் நம்ம கடந்து பாடப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அது எங்கே நடக்க போகுது. நம்ம பேசுவோம், பேசிட்டு உள்ளுக்குள்ளே என்ன நினைப்போம்னா, அது எங்கே நடக்கும், அது எங்கே நடக்கும்னு நம்ம நினச்சோம்னா அது நமக்கு நடக்கவே நடக்காது. அது நடக்கும். அது என்ன செய்யும்? நடக்கும் என்று நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். பேச்சில் மட்டும் இல்லை, அந்த பேசினபடி இருதயத்தில் விசுவாசிக்கணும். அவர் சொல்லிட்டு போனார், ஓகே லெட் அஸ் பை. அவர் கையில் காசாக வச்சுக்கிட்டு சொல்கிறாரு, இல்லை நான் போய் அவங்க கிட்ட எல்லாத்துட்டையும் நான் பேசுவேன், கர்த்தர் கிரியை செய்வார். அதே மாதிரி அவர் போய் பேசினார், அவங்க கொடுத்தாங்க, அட்வான்ஸ் அனுப்புனோம், அட்வான்ஸ் போட்டோம், அந்த இடத்த முடிச்சிட்டோம். ஆமாம், உண்மையிலே அது காணான் தான். இன்றைக்கி அது ஒரு ஏக்கர் 50 லட்சத்துக்கு போகும், ஒரு சென்ட் 3 லட்சம் இன்னைக்கு. அப்போ 100 ஏக்கர் 100 சென்ட் எவ்வளவு? 3 கோடி. நினைச்சே பார்க்க முடியாது. அதெல்லாம் என்னது? விசுவாசம். அதனால தான் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். கையில் காசை வச்சுக்கிட்டு ஒன்றும் பிழைக்க முடியாது. நமக்கு வந்து கையில் காசு வந்தால் தான் விசுவாசம். கையில் காசு வந்த பிறகு உனக்கு இதுக்கு விசுவாசம்? ஆமாம், அதில் இப்போ கொஞ்சம் இடம் எடுத்துகிட்டு காம்பன்சேஷன் கொடுத்தாங்க. இந்த லேண்டை 2ஆக டிவைட் ஆகிட்டு, அந்த பக்கம் இந்த பக்கம் இன்னும் மதிப்பு ரொம்ப கூடிட்டு. ஏன்னா நடுவில் என்ன வருது? பைபாஸ் ரோடு வருது. அந்த பக்கம் ஆறு, இந்த பக்கம் ரோடு. அப்போது நமக்கு கையில் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு என்ன தேவையில்லை? விசுவாசம் தேவையில்லை. கையில் வருவதற்கு முன்பு என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். இப்போ நம்முடைய ஊழியம் வந்து என்ன அப்படின்னா, அது விசுவாச ஊழியம். ஆனால் இந்த விசுவாச ஊழியத்தில் நிறைய பேரால் அதை விசுவாசிக்க முடியாமல் திணறுதாங்க. நீங்கள் விசுவாசித்து பாருங்கள், உங்களுக்கு கர்த்தர் கொண்டு வந்து உங்கள் பாதத்தில் என்னத்தை போடணுமோ அதை போடுவார், செய்ய வேண்டிய காரியத்தை செய்வார். நான் இந்த ஊழியத்தை, இந்த விசுவாசத்தை போதிக்கிறதுக்காகவே யாருக்கிட்டையும் வந்து வெளிநாட்டிலேருந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணி வெளிநாட்டுக்காரங்க கொடுக்குற ரூபாயில் இந்த ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி 13 வருஷத்துக்கு முன்னால் நான் வந்து தீர்மானம் எடுத்துட்டேன்.
ஏன்னா என்னையை பார்த்தவங்கெல்லாம் வந்து வெள்ளைக்காரங்களோடு தான் அந்த காலத்தில் பார்ப்பாங்க. அவங்களை டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு அவங்க கூட போய்கிட்டு வந்துட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இப்படி தான் இருக்கும். அப்போ எல்லாருக்கும் என்ன நினைப்பு இருக்குன்னா, நான் எந்த ஒரு ஊழியம் செய்தாலும் எந்த பணத்தில் செய்தேன்னு இருக்கோம், வெளிநாட்டு பணத்தில் செய்கிறேன்னு இருக்கும். அதனால நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன், என்னுடைய பணத்தில் நான் என் சபை கட்டும்போது வெளிநாட்டு பணம் இல்லாமல் கட்டினேன். அப்போ தான் நான் உங்களுக்கு சாட்சி சொல்ல முடியும். நான் செய்கிற இந்த ஊழியத்தை கத்தர் எனக்கு 2012 நான் இது பண்ணேன். ஆனால் 90 எனக்கு இந்த ஊழியத்தை அவர் தந்தப்ப, அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி அதை எனக்கு கொடுத்தாரு இந்த தரிசனத்தை. அப்போ நான் எடுத்த தீர்மானம், இதற்கென்று நான் வெளிநாட்டிலிருந்து என்ன வாங்கக்கூடாது, பணம் வாங்கக்கூடாது, பணம் வாங்கி இந்த ஊழியத்தை செய்யக்கூடாது. இதை வந்து நான் முழுக்க விசுவாசத்தில் நடத்தணும். அங்கேருந்து வர்றதுனால விசுவாசம் இருந்தால் தான் வரும், அது வேறு விஷயம். ஆனால் அது நான் விசுவாசித்து வாங்கினாலும் உங்களுக்கு விசுவாசம் போயிடும். நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அவருக்கு வெளிநாட்டிலேருந்து எனக்கு ஒரு 500 ரூபா வந்தால் கூட அது என்ன பணமாயிரும், அது வெளிநாட்டு பணமாயிரும். அப்போ நான் உங்களுக்கு விசுவாசத்தை என்ன செய்ய முடியாது, போதிக்கவே முடியாது. அப்போ நான் வந்து எனக்கு 20 வருஷம் 2012 நான் அந்த ஊழியத்தை துவக்கினேன். அதுலேருந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கு தரிசனம் கிடைச்சிது. அப்போ எப்போ 92. அப்போ 92 எனக்கு இந்த தரிசனத்தை கிடச்சி 20 வருஷம் கழித்து தான் என்னை கத்தர் போ அப்படின்னாரு. ஆனால் நான் 20 வருஷம் விசுவாசித்தேன், ஒரு நாள் என்னை கத்தர் இந்த ஊழியத்துக்கு அனுப்புவார், நான் போகணும். அப்போ போகும்போது நான் வந்து யாருக்கிட்டையும் பணம் வாங்கி நான் இந்த ஊழியத்தை செய்ய மாட்டேன். அப்படி வாங்கி நான் செய்தால் நான் உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்க முடியாது, விளக்கம் சொல்லலாம். மாயமற்ற விசுவாசத்துக்கு பவுல் வாழ்க்கையிலிருந்து, தீமோத்தேயு வாழ்க்கையிலிருந்து, ஐனிக்கையின் வாழ்க்கையிலிருந்து, லோபிசானுடைய வாழ்க்கையிலிருந்து விளக்கம் சொல்லலாம். நீங்கள் வந்து அவங்க விளக்கமெல்லாம் இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையின் விளக்கம் என்னன்னு ஒரு கேள்வி கேட்டால் என்னாச்சு, எல்லாம் புஷ்ஷுன்னு போயிடும். இப்போ நான் என் வாழ்க்கையில் நடந்ததை சொன்னால் தான் நீங்கள் விசுவாசிக்க முடியும். இப்போ இவங்க வாழ்க்கையில் நடந்தால் அப்போ நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடாது என்று ஒரு நம்பிக்கை வரும். அதுக்கு தான் நான் வந்து யாருக்கிட்டையுமே என்ன செய்யறதில்லை, ஃபண்ட் அங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து ரைஸ் பண்ணி வாங்கி செய்ய மாட்டேன்னு ஒரு தீர்மானத்தை எடுத்துகிட்டு நான் துவக்கினேன். அதை துவக்கும்போது இதை போல் எனக்கு 15-16 மீட்டிங் மாதத்துக்கு நான் போவேன், ஒரு 50,000-60,000 ரூபா மாதம் செலவு பண்ணுவேங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த ஊழியம் இவ்வளோ தூரத்துக்கு எல்லா இடத்துக்கும் போகும், அங்கே வந்து எனக்கு இவ்வளோ தூரத்துக்கு பணம் செலவாகும் என்றெல்லாம் எனக்கு தெரியாது. அன்றைக்கு நான் அதை அறியவில்லை, அது அறியப்படாமல் இருந்தது. ஆனால் நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன், உங்களுக்கு நான் இதை போதிக்கணும் அப்படின்னா வாழ்க்கையின் அடிப்படையில் அனுபவத்தை போதித்தால் தான் அது உங்களுக்கு எடுபடும். நீங்கள் விளக்கம் கேட்கறதற்கு வந்து பிரயோஜனம் கிடையாது. ஆனால் வாழ்வியல் அனுபவ விளக்கத்தை கேட்டு நீங்கள் அதை உங்களுக்கு அபியாசமாக்கினால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. எப்படி வருது என்ன வருதெல்லாம் தெரியாது. இது எப்படி நடக்கும், இதுக்கு என்ன சாத்தியம் இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணினீங்கன்னா விசுவாசம் நமக்குள்ளே சேர்த்து போகும். விசுவாசம் ஒரு காரியத்தை நம்ம விசுவாசிக்கிறோன்னா அதுக்கு என்ன செய்யக்கூடாது, ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. ஆளை பார்த்து நம்ம வந்து ஏமாறக்கூடாது. இவங்க இப்படி சொல்கிறாங்க, இவங்களால் அது முடியுமா? ஆண்டவர் யாரை கொண்டு செய்வார், அது நம்ம கையில் இல்லை. அது யார் கையில் இருக்குது, அது கர்த்தருடைய கையில் இருக்குது. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். அப்போ நம்ம விசுவாசித்தால் தான் அது நடக்கும். அதுதான் மாயமற்ற விசுவாசம். மாயமற்ற விசுவாசம்னா கிரியை செய்யக்கூடியது, சாகாத விசுவாசம். அப்போ இந்த சாகாத அல்லது அழியாத இந்த விசுவாசத்தை பற்றி தான் ரோமர் 1:17 சொல்லியிருக்கு. நீதிமான் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்போ விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான்னா இந்த விசுவாசம் வந்து உன்னை சாகடிக்காது, இந்த விசுவாசம் உன்னை பிழைக்க பண்ணும். ஏனென்றால் அந்த விசுவாசம் வந்து சாகாமல் நமக்குள்ளே இருக்கும். அப்போ அந்த சாகாத அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும்போது அது கிரியை செய்யும், அது நம்மை வாழ வைக்கும். இப்போ யாராக இருந்தாலும், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒரு காரியத்தை நீங்கள் விசுவாசித்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பீர்கள் என்றால் உங்களுடைய காத்திருப்பு வீணாக போகவே போகாது. அது ஒரு நாள் என்ன செய்யும், கிரியை செய்யும். ஆனால் அந்த காரியத்தை குறித்து வாக்குவாதம் பண்ணக்கூடாது, அவசரப்படக்கூடாது. வாக்குத்தத்தம் நமக்குள் நிறைவேறுவதற்கு நாம் என்ன செய்யக்கூடாது, அவசரப்படக்கூடாது, வாக்குவாதம் பண்ணக்கூடாது. நிறைய ஊழியக்காரருடைய குடும்பங்களில், விசுவாசியுடைய குடும்பங்களில் வாக்குவாதம் பண்ணியே அவிசுவாசத்துக்குள்ளே போயிடுறாங்க. இப்போ ஒரு காரியத்துக்காக நம்ம விசுவாசிக்கிறது மணி மேட்டர் மட்டும் கிடையாது. பணங்கிறது ஒரு ஆஸ்பெக்டு. சுகமாக இருக்கலாம்,
நம்ம வாழ்க்கையில் ஒரு விடுதலையாக இருக்கலாம், ஒரு வளர்ச்சியாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய எதிர்காலமாக இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே என்ன வேணும்? விசுவாசம் வேணும். அப்படி விசுவாசம் இல்லை அப்படின்னா அது நடக்கவே நடக்காது. விசுவாசத்தை பயிற்சிவிப்பதற்கு சில நேரங்களில் நம்ம பாறை சுமக்கணும். ஹெவி லோடு எடுத்த மாதிரி இருக்கும். வாயில் சொல்லிடுவோம், ஆனால் நிறைவேறணும். அது நிறைவேறலை அப்படின்னு சொன்னால் அது புஷ்வான மாதிரி போயிடும். அப்போ அதுக்கு நம்ம இடம் கொடுக்க முடியாது. வாயில் சொல்லிட்டோமா அதை கண்டிப்பாக என்ன செய்து ஆகணும்? நிறைவேற்றி ஆக வேண்டும். அதற்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். தொடர்ந்து பாருங்கள், நம்ம ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறோம். 1 வாரம் ஆகிட்டு, 2 வாரம் ஆகிட்டு, 1 மாதம் ஆகிட்டு, 2 மாதம் ஆகிட்டு, 5 மாதம், 6 மாதம் ஆகிட்டு, உடனே நம்ம விசுவாசம் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? என்ன பாஸ்டர் நீங்கள் ஒரு இது சொன்னீங்களே என்னாச்சு அப்படின்னா, சொன்னேன் அது நடக்கிற மாதிரி தெரியல. எப்படி? நான் சொன்னேன், ஆனால் நீங்கள் இப்படி சொல்லும்போது ஆல்ரெடி உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் உங்களை விட்டு போயிட்டுன்னு அர்த்தம். தேவனுடைய தீர்க்கமான வெளிப்பாடு இருந்தால் நீங்கள் கேட்கலாம். தேவனுடைய ஒரு தீர்க்கமான வெளிப்பாடு இருந்தால் நீங்கள் கர்த்தர்கிட்ட காலத்தை குறித்து கேட்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்யணும்னு கர்த்தர் ஒரு காலத்தை குறித்து வைத்திருப்பார். ஆபிரகாமுக்கு குழந்தைய கொடுக்குறேன்ட்டார். அவனுக்கு ஒரு காலத்தை கர்த்தர் குறித்து இருந்தார். அந்த காலம் வரைக்கும் அவன் என்ன செய்யணும்? 25 வருஷம் அவன் விசுவாசித்ததுனால தான் விசுவாசத்தில் வல்லவனானான்னு உங்களுக்கு எனக்கு அவனை தகப்பனாக கொடுத்துருக்கு. இப்போ நம்ம விசுவாசிகளுக்கு நம்ம விசுவாசத்தில் தகப்பனாக இருக்கணும் அப்படின்னா நீண்ட காலம் ஒரு காரியத்தை விசுவாசித்து கர்த்தர் அதை நடப்பிக்கிற வரைக்கும் நாம் விசுவாசித்து கொண்டே இருக்க வேண்டும். என்ன அது வந்துக்கிட்டு இருக்கு, அது கர்த்தர் செய்துக்கிட்டு இருக்கிறாரு. அது ஏற்ற நேரத்தில் வெளிப்படும், ஏற்ற நேரத்தில் வரும் என்ன அந்த நல்ல பாசிட்டிவான பதிலை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதான் விசுவாச அறிக்கை. இது நம்ம கூட இருக்கிற 4 பேர் நம்ம விசுவாசத்தை கெடுத்து விடுறதுக்குன்னே 2 பேர் இருப்பாங்க. சும்மா நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, வாயை மூடு, உன் சோழியை பார்த்து நீ போ. அது எனக்கும் கர்த்தருக்குள்ள காரியம். ஒரு சூத்த கத்திரிக்காயை கொண்டு கொடுத்துட்டு இருக்கிற விசுவாசத்தை உழைச்சி விட்டுட்டு போயிடுவாங்க. அதனால தான் நம்ம கூட பேசுகிறவங்க யாருன்னு கவனமாக இருக்கணும். பாஸ்டர், விசுவாசத்தின் ஆவி இருக்கணும் அவங்களுக்கு. அவங்க செய்கிறது ஒரு சூத்த கத்திரிக்காய் கொண்டு வந்து கொடுத்துட்டு நம்ம விசுவாசத்தெல்லாம் கெடுத்து விட்டுட்டு போயிடுவாங்க. நமக்கு இந்த சூத்த கத்திரிக்காய் தான் பெருசாக தெரியும், ஆனால் நம்ம விசுவாசத்தை ஒன்றெல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கு நம்ம என்ன கொடுக்கக்கூடாது? இடமே கொடுக்கக்கூடாது. என்கிட்டலாம் நெகட்டிவாக யாராவது பேசுனாங்கன்னு வைங்க, இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்துகிற ஓடி போயிரு அப்படின்றோம். நான் விசுவாசிப்பதற்கு மாறாக எனக்கு என் மனைவியோ என் பிள்ளைகளோ என் விசுவாசிகளோ பேசக்கூடாது. யாருமே பேசக்கூடாது. ஒருவேளை நான் விசுவாசித்திருக்கிற காரியம் 5 வருஷம் கழித்து கூட நடக்கலாம், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் நான் விசுவாசிக்கிறது அது நடக்கும் என்று நான் அறிவேன். அந்த தீர்க்கமான விசுவாசம் அன்றைக்கு 2012 நான் இந்த ஊழியத்தை குறித்து இவ்வளவு தூரம் இத்தனை இடங்களுக்கு போவேன் வருவேன், ஒரு 50-60 ரூபாயெல்லாம் மாதம் செலவாகும் கனவுல கூட நினைக்கல. ஆனால் காலங்கள் போக போக அப்படி செலவாகிக்கிட்டு இருக்குது. ஆனால் ஒரு நாள் கூட நான் தோற்று போகலை. ஒவ்வொரு மாதமும் என்னை அற்புதமாக கர்த்தர் நடத்துகிறார். நான் யாருக்கிட்டையும் போய் கடன் வாங்கவும் செய்யலை. இந்த ஊழியத்தை செய்கிறது கடன் வாங்கலை. நான் ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கேன், என்னைக்கு எனக்கு கடன் வாங்கி ஊழியம் செய்யணுங்கிற நிலை வருதோ அன்றைக்கி நான் ஊழியத்தை நிறுத்திடுவேன். நான் கடன் வாங்கி இவ்வளோ நாள் நடத்திட்டோம், இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அதுக்கு நடத்துவோம், அது கொஞ்சம் கடனை வாங்க, அந்த பேச்சுக்கே இடமில்லை. நான் கடனை வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன ஆயிட்டுன்னு அர்த்தம்? விசுவாசம் குறைந்து விட்டதுன்னு அர்த்தம். அப்போ விசுவாசம் இல்லாமல் உங்களுக்கு நான் என்னத்தை போதிக்க? விசுவாசத்தில் உங்களை கட்டி எழுப்பத்தான் கர்த்தர் என்னை கொண்டு வர்றாரு. அப்போ எனக்கே விசுவாசம் இல்லை அப்படின்னா நான் விசுவாசத்தை பற்றி உங்கள்கிட்ட என்ன பேச முடியும்? அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது? ஒன்றுமே இல்லையே. இதெல்லாம் நான் ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கேன், சொல்லி வச்சுருக்கேன். இன்றைக்கு வரைக்கும் இப்போ 13வது வருஷம் போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் கூட நான் தோற்று போகலை, ஒரு நாள் கூட நான் அவிசுவாசப்படவும் இல்லை. ஏன்னா அற்புதமாக கர்த்தர் நடத்திக்கிட்டு இருக்காரு, ஆச்சரியமாக கர்த்தர் நடத்திக்கிட்டு இருக்காரு. அல்லேலூயா. நாளைக்கு தேவையை இன்றைக்கி ராத்திரி 12 மணிக்குள்ளே கொடுத்துருவாரு. நீங்கள் சொல்கிறீங்களா எஸ்தஸு ஒரு காலத்தை குறித்து கேட்கலாமா அப்படின்னு? நம்ம குறித்து கேட்க வேண்டாம், நமக்கு இன்னது தேவை என்று அவர் அறிவார். நீங்கள் பார்த்துக்கிட்டே தானே இருக்கீங்க.
அதுக்கு வந்து விவேகம் வேணும், புத்தி வேணும். அதுக்கு வந்து என்னென்னா, இது வந்து இந்த மந்த்லி இஎம்ஐ கட்டணும், உங்களுக்கு காசு வரும்போதே அதுக்குரிய பணத்தை ஒதுக்கி வச்சு அதுக்கு நீங்கள் செய்யணும். ஒதுக்க முடியலைன்னா கஷ்டப்படத்தான் செய்யணும், வேறு என்ன செய்ய முடியும்? காரில் சௌரியமாக போகணுங்கிற எண்ணம் இருக்குது, அப்போ அந்த காருக்குரிய டியூ கட்டணும்ல. அதுக்கு என்ன செய்யணும்? பணம் வரும்போது இதை ஒதுக்கணும், மற்றதை கம்ப்ளீட்டாக நிறுத்திடணும். வேறு எந்த செலவும் செலவழிக்கக்கூடாது. இந்த அதாவது நான் படித்த பாடம், இப்போ சப்போஸ் பேங்கில் நம்ம கடன் வாங்கியிருக்கோம், அதில் கிரெடிட் கார்டில் கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா, அவன் வந்து நமக்கு ஃபைன் போடவும் கூடாது, வட்டி போடவும் கூடாது, அவன் நம்மகிட்ட கேட்கவும் கூடாது. நமக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் 45 நாள் டைம் தரான். என்கிட்ட ஊழியக்காரங்க கேட்டாங்க, ஊழியக்காரங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாமா? நான் சொன்னேன் யூஸ் பண்ணலாம், ஆனால் உனக்கு விவேகம் இருக்கணும். ஞானம் இல்லை அப்படின்னா நீ தொடக்கூடாது. விவேகத்துக்குள்ளே தான் திராணி இருக்குது. விவேகம் இருந்தாலே இது என்னால் முடியுமா என்று நீங்கள் வந்து சோதித்து பார்ப்பீங்க. விவேகம் இல்லை அப்படின்னா திராணி இருக்குது, நான் செஞ்சிருவேன் அப்படி நீங்கள் நினச்சி விவேகம் இல்லாமல் நடந்தால் போச்சு. நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, அந்த கிரெடிட் கார்டு வச்சுருக்கிறவன் முழுவதும் வந்து நம்மளை வச்சு அவன் பணம் சம்பாதிக்க நினைக்கிறான். நீ அதுக்கு விடாத, அவனை வச்சு நீ சம்பாதி. அவனை வச்சு எப்படி சம்பாதிக்கிறது? ஒரு 45 நாள் அவன் டைம் தரான். 45 நாள் தாண்டினா தான் அவன் என்ன போடுவான்? வட்டி போடுவான். அப்போ 45 நாள்னால் 40 நாளைக்குள்ளே நம்ம கட்டிடணும். அது கெட்ட திராணி இல்லை அப்படின்னா அதை யூஸ் பண்ணக்கூடாது. அவன் வந்து நமக்கு பில் போட்டு அனுப்பிட்டான் அப்படின்னா 15 நாள் டைம் தருவான். அதுக்குள்ளே நம்ம என்ன செஞ்சிடணும்? அதை கட்டிடணும். அப்போ அவனை நம்ம பயன்படுத்திக்கிடலாம், ஆனால் அவனுக்கு நம்ம கடன்காரனாகக்கூடாது. அதுதான் விவேகம். விசுவாசத்தை விவேகமாக நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நடக்கும். ரெண்டாவது, இதெல்லாம் நமக்கு வந்து வரணும் அப்படின்னு சொன்னால் விதைச்சிக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கு விதைத்தால் 3 மாதம் கழித்து அறுவடை செய்யலாம். அப்போ என்ன செய்யணும்? இன்றைக்கி விதைச்சா 3 மாதம் கழிச்சு, நாளைக்கு விதைச்சா 3 மாதம் 1 நாள் கழிச்சு, நாளன்னைக்கு விதைச்சா 3 மாதம் 2 நாள் கழிச்சு. அப்போ தொடர்ந்து நமக்கு அறுவடை வரணும்னா தொடர்ந்து என்ன செய்யணும்? விசுவாசிக்கிட்டே இந்த விதைச்சிக்கிட்டே இருக்கணும். காணிக்கையை கொடுக்கணும், தசமத்தை கொடுக்கணும், மிஷனரி ஊழியங்களுக்கு கொடுக்கணும், திடீர்னு ஒரு காணிக்கை யாருக்காவது கொடுக்க வேண்டியிருக்கும், அதையும் நம்ம கொடுக்கணும். இப்படி எந்தெந்த சந்தர்ப்பங்கள் நமக்கு வருதோ அந்த சந்தர்ப்பத்திலலாம் என்ன செய்யணும்? இதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போதே இத்தனாம் தேதி நம்ம காருக்கு இஎம்ஐ கட்டணுங்கிற விவரமும் நமக்கு தெரியணும், விவேகமும் நமக்கு இருக்கணும். அப்படி கொடுக்க சொன்னது யார் உங்களை? அப்படி ஏவுதல் வந்து அந்த ஏவுதல் தவறான ஏவுதல். அப்படி நமக்கு இப்போ ஒருத்தருக்கு இதை கொடு அப்படின்னா ஆண்டவர் நமக்கு ஒரு பணத்தை கொடுத்துருக்காரு, அதை இன்னொரு ஆளுக்கு மாற்றி கொடுக்க முடியுமா? முடியாது. என்ன இருக்குது அப்படின்னு நான் வந்து எங்கள் சபையில் அப்படி வர்ற காணிக்கையில் நான் கைனாலே வாங்க மாட்டேன். அதுக்கு தனி ஆள் இருக்காங்க, அவங்க கையில் கொடுங்க, அவங்க அந்தந்த நேரத்தில் அதுக்கு அனுப்பிடுவாங்க. எனக்கு தேவை இருக்கும், அவங்க வந்து இது இந்த ஊழியத்துக்கு நீங்கள் கொடுத்துருங்க பாஸ்டர்னு கையில் வந்து கொடுப்பாங்க. அப்புறம் பாவி மக்கா, நான் எனக்கு தேவை இருக்குது, நீங்கள் அதை விட்டுட்டு கொடுக்கல நான் சொல்ல முடியுமா? அங்கே தான் கர்த்தர் நம்மளை சோதித்து பார்ப்பாரு. நம்மை கொண்டு அவங்களை ஆசீர்வதிக்கணும்னு கர்த்தர் நினைக்கிறாரு, அதுக்கு பின்னாடி நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அங்கே தானே இருக்குது அந்த விவேகமான விசுவாசம். என் லைஃப்பில் நிறைய நடந்திருக்கு, நிறைய காரியங்கள் நடந்திருக்கு. நான் வந்து அதை பொருட்படுத்தவே மாட்டேன். எனக்கு தேவை இருக்குது, அதை கர்த்தர் தெரியும். இப்படி என்னை கொண்டு மற்றவங்களை ஆசீர்வதிப்பார், நான் அப்படியே கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதான் அந்த விதைக்கும் போது தான் என்ன செய்ய முடியும்? நம்ம விதைக்கவே மாட்டோமே, விதைக்கிறதுக்கு மனசே வராத. இது எனக்கு தேவை இருக்குது, அது தேவை இருக்குது அப்படி நம்ம இழுத்து வச்சுக்கிடுவோம். விதைக்கும் போது விதைச்சி விட்டுறணும். அப்போ ஒரு நாள் என்ன செய்யும்? அறுவடை வந்துக்கிட்டே இருக்கும். நான் தான் சொல்கிறேன்ல, இன்றைக்கி விதைச்சா 3 மாதம் கழித்து அறுவடை வரும், நாளைக்கு விதைச்சா 3 மாதம் 1 நாள் கழித்து வரும், நாளன்னைக்கு விதைச்சா இப்போ ஒரு தடவை விதைச்சிட்டு அந்த இடத்துல விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு தடவை தான் அறுக்க முடியும். அப்போ திரும்ப என்ன செய்ய முடியாது. அப்போ நிலத்தை பண்படுத்தி அந்த நிலத்தில் விதைக்கக்கூடிய சந்தர்ப்பம் வரும்போதெல்லாம் என்ன செய்யணும்? அதுதான் மாயமற்ற விசுவாசம். அப்படி விதைக்கலை அப்படின்னா அறுவடை செய்ய முடியாது. ஊழியக்காரங்க வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கிற ஊழியக்காரங்க எல்லாமே பணத்தில் கஷ்டப்படுறதுக்கு காரணம், தசமாம் கொடுக்க மாட்டாங்க, காணிக்க கொடுக்க மாட்டாங்க, விசுவாசிக்க மாட்டாங்க. அவிசுவாசமான வார்த்தைகளை வீட்டில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது தூண்டுகிறது யாருன்னா பிசாசு.
அவிசுவாசமான வார்த்தைகளை பேசி பேசி தூண்டி நம்ம வீட்டில் எப்போ பார்த்தாலும் அவிசுவாசமான வார்த்தைகளாக தான் இருக்கும், முறுமுறுப்பின் வார்த்தைகளாக தான் இருக்கும். ஒரு டிஸ்பியூட், வாக்குவாதம், சண்டை, ஒரு கால் நீங்கள் விசுவாசத்தில் தேர முடியாது. லோபிசாலுக்குள் இருந்த விசுவாசம் ஐனிக்கைகளுக்குள் வந்தது, ஐனிக்கைகளுக்குள் இருந்தது தீமோத்தேயுக்குள் வந்தது. அது ஒரு அந்த பாயிண்ட் வந்து தலைமுறை தாண்டி நிற்கும் விசுவாசம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது நான் வரும் நாட்களில் அதை நான் தலைமுறை தாண்டி அந்த விசுவாசம் நிற்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. அந்த 5 காரியத்தை உங்களுக்கு விளக்கி சொன்னால் தான் அது விளங்கும். அதனால் இப்போ அதை நான் பேசலை. இப்போ நான் பேசி கொண்டிருப்பதெல்லாம் சாகாத விசுவாசம், அது அழியாத விசுவாசம். நமக்கு பேரே என்ன பேர்? விசுவாசி. அந்த காலத்தில் வந்து இந்த விசுவாசத்தில் உறுதியாய் நின்றார்கள். நான் கண்ணால் பார்த்தேன், அதனால் இன்றைக்கு நான் அதை விசுவாசிக்கிறேன். அதை பார்த்ததுனால நான் இன்றைக்கி வந்து என் ஊழியத்தில் நான் அதை விசுவாசித்து நிற்கிறேன். சில நேரங்களில் சில ப்ராமிஸ் நம்ம பண்ணுறோம், அந்த ப்ராமிஸ் பண்ணி அந்த அந்த காலகட்டத்துக்குள்ளே அந்த காரியத்தை நாம் நிறைவேற்றுகிறோம். ஏனென்றால் நம்முடைய விசுவாசம் எதில் இருக்குன்னா தேவனுடைய வாக்குத்தத்தத்தில் இருக்கிறது. அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தால்தான் நம்ம நம்ப முடியும், ஏன்னா நம்ப முடியாது. இதெல்லாம் இந்த விசுவாசம் வந்து நமக்குள்ளே சாகாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த விசுவாசமானது இந்த விசுவாசம் சாகாது, இது எனக்குள்ளே எப்பவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பி, நமக்கு முன்னோர்கள் எப்படி விசுவாசித்து வந்தார்கள். எங்கே போனோம்? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு போனோம். நோவா காலத்தில் வந்து கர்த்தர் அவனுக்கு ஒரு காரியத்தை சொன்னார். 120 வருடத்துக்கு முன்னால் சொன்னார், ஒரு பேழையை நீ உண்டு பண்ணுன்னாரு. இடையில கர்த்தர் நோவாவோடு பேசினதாக வேதத்தில் அங்கே ஒரு அடையாளம் இல்லை, இடையில பேசவும் இல்லை. அப்போ இடையில பேசாமல் அந்த 120 வருடம் அவன் என்ன செய்தான்? விசுவாசித்து கொண்டு இருந்ததுனால தான் பேழையை உண்டு பண்ணிக்கிட்டே இருந்தான். இப்போ இயேசு வருகிறார், நமக்கு தெளிவாக சொல்லிட்டாரு. இப்போ இயேசு வரப்போகிறார், நம்ம நம்புகிறோம். நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? நீங்கள் ஊழியத்தை செஞ்சு சபையை கட்டிக்கிட்டே இருக்கணும். சபை கட்டுறதை நெஞ்சிடக்கூடாது, நிறுத்திடக்கூடாது. சில நேரம் இந்த விசுவாசம் நமக்குள்ளே பரீட்சிக்கப்படும். பட்டினியாக கிடப்போம். நாங்கள்லாம் பட்டினியாக கிடந்திருக்கிறோம். பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் இல்லாமல் இருந்திருக்கிறோம், ஃபீஸ் கட்ட காசு இல்லாமல் இருந்திருக்கிறோம். ராஜனுக்கெல்லாம் 1 மாதமும் நான் வந்து கரெக்டாக அந்த குறிப்பிட்ட டேட்டில் வந்து ஃபீஸ் கட்டினதே கிடையாது. ஆனால் அந்த மாதத்துக்குள்ளே கெட்டாமல் இருந்ததில்லை. கிளாஸ் டீச்சர் வந்து ராஜன் டேவிட் லிவிங்ஸ்டன் நீ பிரின்ஸிபாலை பார்த்துட்டு வான்னு அனுப்புவாங்க. பிரின்ஸிபால் ஆஃபீஸுக்கு போய் இவன் போய் நின்ன உடனே, ராஜன் ஓகே எனிஹவ் யூ வில் பே த ஃபீ யூ கோ அப்படின்றாங்க. நீ எப்படினாலும் கட்டிடுவேன், ஏன்னா போன மாதத்துக்குள்ளே கட்டியாச்சு, இந்த மாதம் அரியர்ஸ் இல்லை. ஆனால் அவங்க சொன்ன நேரத்தில் நம்ம கட்டலை, ஆனால் அந்த நாளைக்குள்ளே நம்ம என்ன செஞ்சிட்டோம்? 30 நாளைக்குள்ளே நம்ம கட்டிட்டோம். பெண்டிங் ஒன்றுமே கிடையாது. அதனால் நீ அங்கே டீச்சர் அனுப்புனாலும் பிரின்ஸிபலை வந்து நீ கோ அப்படின்ட்டுருவாங்க. இப்படி தான், கஷ்டமே இல்லாமல் நாங்கள் வந்தோம் இல்லை, எல்லா கஷ்டங்களுக்கு உள்ளேயும் போய் தான் வந்தோம். அதனால தான் நான் தைரியமாக அவங்ககிட்ட பேசுகிறேன். பிள்ளைகளுக்கு துணி எடுக்க முடியாது, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு சங்கடம், தைக்க போட்ட துணியை வாங்குறதுக்கு ஒரு 25 ரூபா கிடையாது. கிறிஸ்மஸ்ஸு நைட்டில் கிறிஸ்மஸ் ஆராதனை, ராஜனுக்கு துணி தைக்க போட்டிருக்கோம், 25 ரூபா தையக்கூலி. பாஸ்டர்மாவும் நானும் கையை பிசைஞ்சிக்கிட்டு வரோம். ராத்திரிக்குள்ளே அவன் 10 மணிக்கு கடை அடைக்கிறதுக்குள்ளே வாங்கணும். அப்போ தான் காலையில் 3 மணிக்கு கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு போட முடியும். திடீர்னு ஒரு விசுவாசி வீட்டுக்கு வந்தார். அவர்கிட்ட சொன்னவொன்னே அவர் போய் வாங்கிட்டு வந்தார். இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டுருக்குறோம். கேன்வாஸ் ஷூ வாங்கி கொடுக்க முடியல. RMKV பிளாஸ்டிக் பைய 8 மடித்து உள்ளே வச்சு போயிருக்கான். அதை எடுத்து இப்படி பார்த்துட்டு நானே 2 சொட்டு கண்ணீர் வடிச்சிட்டு போயிட்டேன். ஒரு 25 ரூபா இருந்திருந்தால் ஒரு ஷூ வாங்கி கொடுத்துருக்கலாம். ஆனால் யாருக்கிட்டே என்ன செய்யலை, சொல்லலை, யாருக்கிட்டையும் முறுமுறுக்கலை. எங்கள் பாசியாட்ட போய் இப்படி ராஜனுக்கு ஷூ வாங்கணும் அப்படின்னா 4 ஷூ வாங்குறதுக்கு 100 ரூபா தந்துடுவாங்க. ஆனால் அவங்ககிட்ட போய் 100 ரூபா வாங்குறது எனக்கு ரொம்ப மடிப்பு. என்றைக்கு எங்கள் வீட்டில் வந்து பலசருக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கும் அன்றைக்கு அவங்க விசாரிப்பாங்க. தீர்க்க தரிசனமான விசாரிப்பு. மனோகர் வீட்டில் எல்லாம் இருக்கா, ஜாமான்கள்லாம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு திக்குமுக்காடிடும், ஏன்னா பொய்யும் சொல்ல முடியாது. ஆமாம் ஒரு 50 ரூபா கொடுங்கன்னு. அந்த காலத்தில் 50 ரூபாங்கிறது இன்றைக்கி 5000 மாதிரி கேட்கவும் முடியாது. அதெல்லாம் இல்லாமலாம் இருக்கும்.
அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருவேன். ஆனால் எங்கள் வீட்டில் ஒன்றும் இருக்காது. இல்லாமலாம் இருக்கோன்னு ஒன்று அப்படியா சரின்ட்டு அவங்க விட்டுருவாங்க. ஆமாம், பொய்யும் இல்லை உண்மையும் இல்லை. பொய் சொன்னால் இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே இல்லை, இருக்குன்னு சொன்னால் அது என்னது பொய் இல்லை. எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரூபா கொடுங்கன்னு அர்த்தம். நம்ம கூட இருக்கிற தலைவர்கிட்ட ஓயாமல் 50 கொடுங்க 100 கொடுங்கன்னா அதை மாதிரி எரிச்சு பிடிச்ச வியாபாரம் ஒன்றும் கிடையாது. கூட இருக்கிறவங்க கிட்ட நம்ம என்ன கேட்க முடியாது. எப்படி ஆண்டவர் தான் ஏவி கேட்காது. நான் என்ன சொல்கிறோம்னா அது என்னையும் பார்ப்பார்ல. பல சந்தர்ப்பங்களில் சோதனைக்காவது கேட்பாங்க. ஒரு நாளும் நான் அவங்கக்கிட்ட வந்து எனக்கு இல்லை அப்படின்னு நான் சொன்னதில்லை. இல்லைன்னா ரூபா தருவாங்க, 2 மாதத்துக்கு பல சரக்கு வாங்கி போடலாம். எத்தனை மாதம் தருவாங்க? அப்படி ஒரு தடவை தருவாங்க, 2 தடவை தருவாங்க. எப்பவும் வாங்க முடியுமா? அதானே அழைக்கப்பட்டவனுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற விசுவாசம். நான் ஊழியத்துக்கு போயிட்டேன், வீட்டில் அரிசி இல்லை, பிள்ளைகளை எங்கள் அக்கா வீட்டுக்கு அனுப்பிட்டு பாசிட்டோமா அவங்க பாட்டில் பட்டினியாக தண்ணியை குடிச்சிட்டு இருந்துக்கிட்டாங்க. 3 நாள் கழித்து ஒரு விசுவாசி கொண்டு வந்து கொடுத்த பிறகு தான் வீட்டில் பொங்கி சாப்பிட்ருக்காங்க. நான் ஊழியம் முடிச்சுட்டு வந்துட்டேன், எனக்கு தெரியாது. 30 வருஷம் கழித்து மலேசியா பினாங்கில் ஒரு சர்ச்சில் சாட்சி சொல்லும்போது சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு தடவை பாஸ்டர் வெளியே போயிட்டாங்க, எனக்கிட்ட வீட்டில் அரிசி இல்லை, எங்கள் அக்கா காலேஜில் வேலை பார்க்காங்க, அம்மா டீச்சரு, ஒரு ஃபோன் அடித்து அப்போ 95 ரூபா தான் ஒரு மூடை அரிசி 100 கிலோ, ஒரு 10 ரூபா கொடுத்து ஆட்டோவில் போட்டு விட்டால் வீட்டுக்கு வந்துடும். ஆனால் நான் கேட்கல. அவங்க ஏன் கேட்கலங்கிறதுக்கு ரீசன் சொன்னாங்க பாருங்கள். என் அழைப்பு தூஷிக்கப்பட நான் விரும்பலை. நான் எங்கள் அம்மாட்ட கேட்டால் தருவாங்க, ஒரு தடவை தான் கேட்க முடியும். இன்னொரு தடவை கேட்டால் நீ என்ன பெரிய ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு திருப்பி கேட்பாங்க. அப்போ என் அழைப்பு என்ன செய்யும்? நான் கை நிறைய சம்பளம் வாங்கி டீச்சராக இருந்து வேலையை விட்டுட்டு வந்திருக்கேன். அப்போ வேலையை நான் விட்டுட்டு வரும்போது வந்தவா யாரை எதிர்பார்த்து வந்திருக்கேன்? கர்த்தரை எதிர்பார்த்து வந்திருக்கேன். அப்போ நான் உங்கள்கிட்ட திரும்ப ஓயாமல் இந்த மாதம் அடுத்த மாதம் இப்படி நான் கேட்டுக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? எனக்குள்ளே இருக்கிற அழைப்பு தூஷிக்கப்படும். நாம் ஒரு நாளும் நம்முடைய அழைப்பு தூஷிக்கப்பட நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அழைப்பு வந்து அருமையானது, அது எல்லாருக்கும் கிடைக்காது. தேவ அழைப்பை நாம் என்ன செய்யக்கூடாது? அம்மாவையும் சார்ந்திருக்கக்கூடாது, அக்காவையும் சார்ந்திருக்கக்கூடாது, அப்பாவையும் சார்ந்திருக்க, யாரையுமே சார்ந்திருக்கக்கூடாது. நாம் யாரை சார்ந்திருக்க வேண்டும்? ஆண்டவருக்கு தெரியணும் அவன் நம்மளை தான் சார்ந்திருக்கா, இவன் நம்மளை தான் சார்ந்திருக்கான்னு கர்த்தருக்கு தெரியணும். ஊழியத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தால் சகஜமாக எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, எனக்கு தெரியவே தெரியாது. 30 வருடம் கழித்து பினாங்களை சாட்சி சொல்கிறார்கள். எனக்கு அப்போ தான் பக்குன்னு அடிக்கி ரூமுக்கு வந்த உடனே சொல்ல வந்து உட்கார்ந்த உடனே நான் சொல்கிறேன், ஏடி உனே இவ்வளோ தூரத்துக்கு பட்டினியாலாம் நான் போட்டிருக்கேன் போல் இருக்கேன் அப்படின்ட்டு. ஆமாம், நீ என்கிட்ட சொல்லவே இல்லை, உங்கள்கிட்ட எதுக்கு சொல்லணும்? உங்களை மாதிரி நான் அழைக்கப்பட்டவல்ல. அதுதான் எனக்கு வெடிகுண்டு போட்ட மாதிரி இருந்துச்சு. உங்களை மாதிரி நான் அழைக்கப்பட்டவன், நான் எதுக்கு உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட்டாக சொல்லணும்? ஏன் முட்டில் மூளை இருக்குது, நான் முழங்காலன்னு கத்திட்ட கேட்டு நான் வாங்கிக்கிடுவேன். எனக்கு ஆமாப்பா சார், அதுக்காகத்தான் இப்போ ஆண்டவர் பேசிகிட்டு இருக்க. இல்லை, பொதுவாக சொல்கிறேன். பொதுவாக வந்து சிஸ்டர், நான் வந்து ரொம்ப விவரமான போதகர், ரொம்ப விவரமான போதகர். பாஸ்டர் அப்படி சொல்கிறதுனால நீங்கள் அப்படிப்பட்ட டைப்புன்னு சொல்லி நான் நம்பவே மாட்டேன். நீங்கள் யார் அப்படி உங்களை நீங்கள் யாருன்னு தெரியலைன்னா உங்கள் இடத்துல வந்து இந்த ஊழியம் செய்ய மாட்டேன் சார். நீங்கள் இப்போ ஏசுதாஸ் நிறைய கேள்வி கேட்காரு, அவர் தான் காரில் வரையில் என்கிட்ட எல்லா கேள்வியும் கேட்டுருவார். கூட்டத்தில் வச்சு ஏன் கேட்குறாரு? அநேகருக்காக அவர் கேட்குறாரு. அதாவது விசுவாசத்தை வந்து அபியாசப்படுத்துறதுல வித்தியாசம் இருக்குது. இந்த விசுவாசம் ஒன்று தான், ஆனால் இந்த விசுவாசத்தை நான் அபியாசப்படுத்துறது வேறு. நான் பாஸ்டமாக சில நேரம் செலவழிக்கிறத 2 நாளைக்கு முன்னால் கூட நான் நினச்சி இவளுக்கு எங்கேருந்து பணம் வருது, இவ்வளோ தூரம் செலவு பண்ணிகிட்டு இருக்கான்னு நான் ஆச்சரியப்படுறேன். ஆமாம், உண்மையிலே ஜப்பானுக்கு போயிட்டு வந்து அங்கே ஒருத்தருக்கு சரியான சட்டை இல்லை, ஒரு 2 சட்டையை தான் திரும்பி 4 வாரம் பார்க்க அதை தான் திருப்பி போட்டுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வேலை போயிட்டு, அவர் ஒரு பெரிய மியூசிக் டீச்சர். அவரை குடிக்க சொல்லியிருக்காங்க, அவர் நான் குடிக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே வேலையிலேருந்து எடுத்துட்டாங்க. இப்போ அவர் சாப்பாட்டு கூட வழி இல்லை.
அப்போ ஒரு விசுவாசி இன்னொருத்தர் வந்து தெரிஞ்சவர் வந்து இவரை எப்படியாவது கொஞ்சம் நீங்கள் காப்பாற்றி விடுங்க. இவங்களே வாரம் வாரம் சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கிடைக்கிற காணிக்கையில் 5000 வாரம் வாரம் கொடுக்காங்க. அப்போ நான் அவரை நோட் பண்ணி பார்க்குறேன். அவர் அந்த சட்டை வந்து ஒரு 2 சட்டை தான் திரும்பி திரும்பி போட்டுக்கிட்டே வராரு. நான் பாஸ்டர் மேடம் சொன்னேன், இந்தியாவுக்கு போனோடனே அவருக்கு 2 சட்டை எடுத்து அனுப்பு கமலா அப்படின்னு. சரி அனுப்பிடுவோம் அப்படின்னு போன வாரம் எடுத்து அனுப்பியாச்சு. அப்போ நான் யோசிக்கிறேன், இவளுக்கு காசு எங்கேருந்து வந்துச்சு? நான் கொடுக்கல. நான் என் ஊழியத்துக்கு நான் செலவு பண்ணிகிட்டு இருக்கேன், அவள் ஊழியத்துக்கு அவள் செலவு பண்ணிகிட்டு இருக்கா. காசு எங்கேருந்து வந்துச்சு எனக்கு தெரியல. அதை நான் யோசித்து பார்க்குறேன், எனக்கு அதை கண்டுபிடிக்கவும் முடியல. அப்படி வந்த மாதிரி எனக்கு தெரியல. அதுதான் பாஸ்டர், அப்படி நம்ம சந்தேகப்பட்டோம் அப்படின்னா வர்ற காணிக்கையை பார்த்து நீ வாங்குறியா? நாங்கள் இப்போ விசிட்டிங் போகிறோன்னு வைங்களேன், நான் விசிட்டிங் போகிறோம் அப்படின்னா எனக்கு தனியாக காணிக்க தருவாங்க, அவங்களுக்கு தனியாக காணிக்க கொடுத்துருவாங்க. என்கிட்ட மொத்தமாக அன்னைக்கு சிஸ்டர் டெய்ஸி வீட்டுக்கு போனால அந்த டெத் அனிவர்சரிக்கு, அப்போ அவங்க வந்து கவரில் வச்சு பாஸ்டர்மாவுக்கு இதில் ஒரு காணிக்கை இருக்குது பாஸ்டர் ஐயா கொடுத்துருங்க. உள்ளே பார்த்தா ஒரு சின்ன பேப்பரில் 1000 ரூபாய் பாஸ்டர்மாவுக்குன்னு எழுதி உள்ளே வச்சுருக்காங்க. எது எது அதை ஏன் வேதத்தின்படி கொடுத்தப்பா ரைட்டான்னு கேட்குறீங்க? அழைக்கப்பட்ட ஊழியக்காரிக்கு காணிக்க கொடுக்காம எப்படி ஊழியம் அது எப்படி பயன்படுத்துவீங்க? பர்டிகுலராக இது பாஸ்டர் அம்மாவுக்குன்னு ஒரு போட்டு கொடுக்குறாங்கல்ல. ஏன் கொடுக்குறாங்க? அவங்க அதை செய்கிறாங்க. இப்போ ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் இல்லை, ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் அவங்க வீட்டில் ஒன்றும் செலவழிக்க வாய்ப்பு இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி கிடைக்கிற காணிக்கை சேர்த்து வச்சுருந்து அந்த கல்யாணத்துக்கு அந்த பிள்ளைக்கு என்னென்ன இல்லையோ அதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. நான் பார்த்துருக்கேன், ஆச்சரியப்பட்டிருக்கேன். நான் வந்து அவங்ககிட்ட கேட்கவே மாட்டேன். ஒரு வாரம், அந்த ஒரு வாரம் ஓட்டு நீ இதை வச்சு சமாளி, அந்த சோழியே கிடையாது. அவங்களுக்கு கத்தர் கொடுக்கறது, அவங்க ஊழியத்தில் சில விஷயங்களை செய்கிறதுக்காக கத்தர் கொடுக்குறாரு. சரி, அது நீங்கள் உங்கள் தாராள மனசில் நீங்கள் கொடுக்குறீங்க. இப்படி நான் வாங்க மாட்டேன். எது இல்லை, நான் பழக்கவே இல்லை பாஸ்டர். ஆட்டோமேட்டிக்காகவே ஜனங்களே அப்படி கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், தேவன் அதை பார்க்குறார். தேவன் வந்து இவங்க செலவு பண்ணுகிறத கத்தர் பார்த்து தான் அவங்க கை கொடுக்குறாங்க, கொடுக்குறாரு. இப்போ இன்னைக்கு ஒரு ஊழியர் மீட்டிங், பெண்கள் முகாமுக்காக பாஸ்டர் இந்த நோட்டீஸ் கொடுத்து விடுதேன், நீங்கள் இதை அனௌன்ஸ் பண்ணிடுங்கன்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பாஸ் சொல்கிறாரு, பாசமா நீங்களே வந்து சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு செய்தியும் கொடுத்துட்டு போயிருங்கன்னு கூப்பிட்றாங்க. அப்போ ஏன்ட்ட கேட்டாங்க, இப்படி கூப்பிடுறாங்களே அப்படின்னா, ஒன்றை கத்தர் பயன்படுத்தும் போது நீ என்ன செய், நீ போய் பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி போய் அந்த கூட்டத்தில் போய் மோசே 1000 பேருக்கு தலைவர்களையும் 100 பேருக்கு தலைவர்களையும் 50 பேருக்கு தலைவர்களையும் ஏற்படுத்தினான். அந்த ஏற்படுத்தினவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னு தான் பேசியிருக்காங்க. அப்போது அவங்க பேசுனது என்ன அப்படின்னா, அந்த ஏற்படுத்தப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? முதல்ல வந்து உண்மையுள்ளவர்கள், அப்புறம் கர்த்தருக்கு பயந்தவர்கள். அதில் ஒரு 3 குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்கு. பரிதானத்தை வெறுக்கிறவர்களும், உண்மையுள்ளவர்களும், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களும். இந்த 3 காரியத்தை எடுத்து நீங்கள் உங்களை கர்த்தர் ஊழியத்தில் பயன்படுத்தணும்னா நீங்கள் பரிதானத்தை வெறுங்க. அதாவது வெறுக்க வேண்டியதை வெறுங்க. லஞ்சம் இல்லை, அந்த வெறுங்க அப்படின்னு சொன்னால் அங்கே பரிதானம்னு சொல்லியிருக்கு. நம்ம வெறுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது நம்ம வாழ்க்கையில், அது எல்லாத்தையுமே வெறுக்கணும். அடுத்தது உண்மையாக இருக்கணும், கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும். 3வது கர்த்தருக்கு பயப்படணும். இந்த 3 காரியத்திலும் திறமையுள்ளவர்களை நீ ஏற்படுத்து. இந்த 3 காரியத்தில் அவங்க எப்படி இருக்கணும்? திறமையானவர்களாக இருக்க வேண்டும். அந்த திறமையானவர்களை நீ ஏற்படுத்து அப்படின்னு சொல்லி அந்த சப்ஜெக்டை தான் பேசியிருக்காங்க. நிறைய பேர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பாஸ்டர்மா, இன்றைக்கி ஒரு 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 லேடி வந்து எங்களுக்கு நடுவில் வந்து இப்படி பேசுனது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சபை நடுவே குசு குசுன்னு அவங்க உட்காந்து பேசுகிறாங்கல்ல, அதுதான் அயோக்கியமாக இருக்கும். உனக்கு கேள்வி இருக்கா, இங்கே வச்சு நீ பேசாத, அது வீட்டில் வந்து கேளு. இங்கே வந்து நீ அமைதலாக உட்கார்ந்து கற்றுக்கொள். பட் உனக்கு பிரசங்கம் பண்ணுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நீ பிரசங்கம் பண்ணு. பிரசங்கம்
பண்ணு. ஒரு போதகர் தன்னுடைய மனைவியை பாடுவதற்கும் ஆராதனை நடத்துவதற்கும் பிரசங்கிப்பதற்கும் பயிற்சிவித்து கொண்டே வர வேண்டும். அதை நம்ம பயிற்சி வைக்கலை அப்படின்னு சொன்னால், ஒரு நேரம் திடீர்னு வந்து அதை செய்ய அப்படின்னா அவங்களால செய்ய முடியாது. ஆனால் அழைப்பு இருந்துச்சுன்னா அதையும் செய்ய கர்த்தர் வைப்பார். ஆண்டவர் அப்படி வந்து கைவிட்டுற மாட்டார். ஆனால் போதகர்கள் நிறைய விஷயங்களில் சின்ன சின்ன விவரங்களை தெரியாததுனாலும் அறியாததினாலும் போதகருடைய மனைவிமார்களுக்கும் அது அந்த மாதிரி ஒரு காரியங்கள், எனக்கு வீட்டு வேலை செய்வேன், அதெல்லாம் பார்ப்பேன், இதெல்லாம் வந்து நான் செய்ய முடியாது அப்படி தட்டி கழிக்கிறதுனாலும் கர்த்தர் பயன்படுத்தாமல் இருக்காரு. ஆண்களுக்கு டபுள் ஒர்க் இருக்கத்தான் செய்யும். அது மாதிரி பெண்களுக்கும் டபுள் ஒர்க் இருக்கும். குடும்பத்தையும் பார்க்கணும், ஊழியத்தையும் பார்க்கணும். எனக்கு குடும்பத்தில் வேலை இருக்குது, நான் வந்து ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. நுகத்தை சுமப்பது நல்லது. டபுள் ஒர்க் பண்ணணும். பிள்ளைகளையும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி எடுத்து காலையிலே சகல வேலைகளையும் செய்யணும். ஊழியத்திலையும் வந்து என்ன செய்யணும், நிற்கணும். இப்போ நான் ஜப்பானுக்கு போயிருந்தேன். இன்னைக்கு காலையில், நேற்றுக்கும் சரி இன்றைக்கும் சரி, ஜோயனா காலையிலே வந்து பிள்ளைகளை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அவள் காரில் ஏற்றிக்கிட்டு அவள் போகிறா. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் போய் கொண்டு போய் விட்டுட்டு திரும்பி வரணும். அப்புறம் 3:30 மணிக்கு திரும்ப போய் கூட்டிகிட்டு வரணும். பழுதான். கணவன் இன்னொரு இடத்துக்கு அவர் போக வேண்டியிருக்கு, அங்கே போயிட்டார். அவர் ட்ரெயினில் போயிட்டார். இவன் கார் எடுத்துகிட்டு போய் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரா. கூட்டிகிட்டு வந்துட்டு ராத்திரி என்ன பண்ணணும், சமையல் பண்ணணும். அப்போ நம்ம வந்து டபுள் ஒர்க்கு பண்ணும்போது என்ன, இப்போ நான் வந்து எங்கள் பாஸ்டேவுக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்து எல்லா காரியத்தையும் ஆஃபீஸ் ஒர்க்கு அது இது நிர்வாகம் பணம் போக்குவரத்து பேங்க்கு எல்லாம் பகல் முழுதும் உழைப்பேன். சாயங்காலம் 6 மணி 6:30 மணிக்கு எப்பண்டா நான் பேட்டைக்கு போய் அங்கே காலேஜ் பிரே மீட்டிங் வச்சுருப்பேன், இல்லை ஒரு விசிட்டிங் வரேன்னு சொல்லியிருப்பேன், ஸ்கூட்டரில் பறந்து அடித்து போவேன். ஏன்னா அங்கே சொன்ன நேரத்தில் போய் நிற்கணும். பாஸ்டமாக நீ பாட்ட ஆரம்பிச்சிரு, இல்லை அது கொஞ்சம் தூரத்தில் இருந்துச்சுன்னா அவங்க போக முடியாது, பிள்ளைகளை போட்டுட்டு வீட்டில் இருக்கணும், பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு. ஒரு விசுவாசி நீங்கள் ஜெபத்தை ஆரம்பிங்கன்னு சொல்லிவிட்டு நான் வேகமாக போவேன். போய் அந்த டபுள் ஒர்க்கு பண்ணதுனால தான் பாசையாக இறந்த உடனே என் சபையை காப்பாற்றி நான் இன்றைக்கும் ஆண்டவருக்குள்ளே நான் நல்லா இருக்கேன். அங்கே மட்டும் நான் பண்ணிட்டு இந்த சபையை நான் விட்டுருந்துருப்போம்னா இன்றைக்கி நான் என்ன பண்ணுவேன்? அப்போ 2 மடங்கு வேலை, சில நேரம் 4 மடங்கு வேலை பார்க்கணும். அந்த 4 மடங்கு வேலை பார்ப்பதுக்கு நாம் என் சரீரத்தை நான் தான் பாதுகாக்கணும். என் சரீரத்தை பாஸ்டமாக ஒன்றும் செய்ய, எனக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்பாங்க, அதோட சரி. பராமரிக்கிறது யார் பராமரிக்கணும்? நான் தான் பராமரிக்கணும். எனக்கு அறிவு இருக்குது, அறிவு எனக்கு இருக்குது. நான் என்ன அறிவில்லாதவனா? என் உடம்பை நான் எப்படி பார்க்கணும், நான் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது என்று நான் அதற்கு தகுந்த பக்குவத்தை நான் அறிந்து அதற்கு ஏற்றவாறு நான் என்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். எனக்கு தெரியும் ஒரு மாதத்துக்கு 15, இப்போ சங்கரங்கோயிலில் ஒன்று ஆரம்பிச்சாச்சு, 16 கூட்டம் ஒரு மாதத்துக்கு. நான் வெளியில் எத்தனை கூட்டத்துக்கு போய் ஆகணும்? 16 கூட்டத்துக்கு நான் போய் ஆகணும். சபையில் 4 வாரமும் உபவாச ஜெபத்தில் பேசி ஆகணும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பேசி ஆகணும், அத்தனைக்கும் செய்திகளை ஆயத்தம் பண்ணணும். இன்றைக்கும் காலையிலே 5 மணிக்கு எழும்பி உட்காந்து கிட்டத்தட்ட 8, 8:30 வரைக்கும் உட்காந்து நிறைய இந்த விஷயங்கள் எல்லாம் நான் எனக்குள்ளே அசை போட்டதுனால தான் இப்போ நான் வந்துக்கிட்டே இருக்கு, இல்லைன்னா வராது. அப்போ தேவ சமூகத்தில் உட்கார நேரத்தில் உட்காரணும், ஜெபிக்கிற நேரம் ஜெபிக்கணும். நான் போயிருந்த போது ஜோயனாவை குறித்து அவ்வளோ ஆச்சரியப்படுத்தாங்க. காலையில் பிள்ளைகள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி, அவர் காலையிலே சைக்கிள் எடுத்துகிட்டு சர்ச்சுக்கு போய் அங்கே சர்ச்சை ரெடி பண்ண போயிடுவார். இவன் வந்து பிள்ளைகள் எல்லாம் ரெடி பண்ணி எங்களையும் கூட்டிகிட்டு காரில் போகணும். காரில் போய் ஒர்ஷிப் நடத்தணும். 2 சர்வீஸ்லேயும் என்ன செய்யணும்? ஆமாம், தமிழ் சர்வீஸ்லேயும் நடத்தணும், இங்கிலீஷ் சர்வீஸ்லேயும் நடத்தணும். நடத்திட்டு ஒர்ஷிப் நடத்தி முடித்த உடனே வந்து கிச்சனில் வந்திருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு சமைக்கிறதுக்கு எல்லாம் பண்ணணும். வீட்டிலேருந்து போகும்போதே ஒரு 10-30 பேருக்கு குழம்பு வச்சு கையில் தூக்கிட்டு போகணும். நான் கண்ணால் பார்த்து தான் நான் சொல்லுவேன். கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா? அல்லது ஒரு ஆளை வைக்க முடியுமா? 1 மணி நேரத்துக்கு 1000 எண்ணெய், 2 மணி நேரம் வந்து வேலை பார்த்தா 2000 எண்ணெய் கொடுக்கணும். நம்மகிட்ட எங்கே இருக்குது ஆஸ்தி? அப்போ அத்தனை வேலையை என்ன செய்யணும்? நுகத்தை சுமக்கிற நேரத்தில் நுகத்தை சுமந்து ஆகணும். ஊழியத்தின் பாரத்தை சுமக்கும் போது பாரத்தை சுமந்து தான் ஆகணும். இல்லையா ஊழியம் நமக்கு லாய்க்கலைன்னு பேசாமல் முடிச்சுட்டு தூர போயிடணும். பேருக்கும் புகழுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. ஊழியங்கிறது நுகத்தை, இளவயதில் நுகத்தை சுமப்பது நல்லது. அப்போ அந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்படாமல் ஊழியத்தை செய்ய முடியாது. நாங்களே பார்த்து ஆச்சரியப்பட்டோம். ஏன் ஆச்சரியப்பட்டோம்னா, அந்த தேசத்தில் அவ்வளவு கடினமாக உழைக்காமல் சபையை கட்ட முடியாது. அது இந்த வருஷமாவது பரவாயில்ல. போன வருடம் நாங்கள் அங்கே போயிருந்த பொழுது 70 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அவங்க இருந்தாங்க, சுகுபாங்கிற இடத்துல. அந்த 70 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துலேருந்து காலையில் 5 மணிக்கு எழும்பி பிள்ளைகள் எல்லாம் அப்படி ராத்திரியே குளிப்பாட்டி போட்டிருக்கணும். துணியை மட்டும் போட்டு அப்படியே 3 பிள்ளைகளும் தூக்கி காரில் போட்டுட்டு புறப்பட்டு வரணும். இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் PA சிஸ்டத்தை எல்லாத்தையும் எடுத்து காரில் வச்சுக்கிட்டு போகணும்.
ஏன்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இடத்துல ஆராதனை. என்ன கஷ்டம் தெரியுமா? சாப்பிட முடியும், சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது, சாப்பிட முடியாது. காலையில் எந்திரிச்ச உடனே குக்கரில் அப்படியே குக்கரில் ரைஸை வச்சுட்டு ஏதாவது ஒரு குழம்பு ராத்திரியே வச்சதை அப்படியே வச்சுருக்கணும். அந்த குக்கரோட தூக்கி காரில் வைக்கணும். அதை எடுத்து ஒரு பத்திரத்தில் கூட போடுறதுக்கு நேரம் இருக்காது. ஆராதனை முடிஞ்ச உடனே நாங்கள் 3 மணி நேரம் தான் அந்த இது 8000 ரூபா கொடுத்து புக் பண்ணியிருக்கோம். 3 மணி நேரம் ஒரு நிமிஷத்துக்கு அங்கே இருக்க முடியாது. டோர் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிரும். உடனே எடுத்துக்கிட்டு வெளியே வந்துடணும். எங்கே உட்காந்து சாப்பிடுவீங்க? ஒரு பார்க்கை தேடி அந்த பார்க்கில் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போகணும். அந்நிய தேசங்களை ஊழியம் செய்வது லேசான காரியம் கிடையாது. இங்கே நம்ம ஊழியம் செய்வது ஈஸி. இதிலேயே திணறிக்கிட்டு வந்தால் நம்ம ஊழியத்துக்கே லாய்க்கு இல்லை. பேசாமல் போயிட வேண்டியதான். அழைப்புங்கிறது அதுக்கு தான் கொடுக்காரு. எல்லாரும் ஊழியம் செய்ய முடியாது. அழைக்கப்பட்டவர்களால் மட்டும்தான் செய்ய முடியும். அழைக்கப்பட்டவங்களால் தான் பாடு சும. நமக்கு பாடு வந்த உடனே அதை புருஷன் மேலே சுமத்த முடியாது. புருஷனுக்கு ஒரு கஷ்டம் அதிகமாக வந்த உடனே அதை மனைவி மேலே சாட்ட முடியாது. ஒன்றால் தான் ஆச்சு, நீ செய்ய. அவங்கவங்க காரியத்தை அவங்கவுங்க பார்க்கணும். அந்த நுகத்தை நாம் சுமந்தாக வேண்டும். இப்போ நான் செய்கிற ஊழியத்தை நான் யாருக்கும் இதை பகிர்ந்து கொடுக்க முடியாது. ஏன்னா நான் பேசுகிறது போல அனுபவத்திலிருந்து யாரும் பேச முடியாது. வியாக்கியானம் கொடுப்பார்கள், ஆலோசனை கொடுக்க முடியுமா? அனுபவத்தை ஷேர் பண்ண முடியுமா? கதை சொல்கிறது மாதிரி தெரியும், ஆனால் அந்த கதைக்குள்ளே தான் கர்த்தர் ஆழமான கருத்தான காரியங்களை வைத்திருக்கிறார். அதான் இருதயத்தை அசைக்கும், இருதயத்தை உடைக்கும், வாழ்க்கையை மாற்றும். அல்லேலூயா, ஆமென். அனுபவத்தோடு பேசணும். அந்த அனுபவம் நமக்கு வரும்போது அந்த அனுபவத்துக்குள்ளே போகும்போது தான் குறுக்கும் வலிக்கும், பெட்டி வலிக்கும், முதுகு வலிக்கும், கை வலிக்கும், எல்லாம் வலிக்கும். ஏன்னா அதை சுமக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த பாரத்தை சுமந்து, பவுல் சொன்ன பாரம் சுமந்து தவிக்கிறோம். அதான் ஒவ்வொரு ஊழியக்காரருடைய அனுபவம். எதுவுமே லகுமானது அல்ல. இந்த காலையில் 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணிவிட்டு 3-4 மணி நேரம் ட்ராவல் பண்ணிவிட்டு அப்படியே வந்து உங்கள் நடுவில் நின்று இப்போ நான் 2-2.5 மணி நேரம் 3 மணி நேரம் பேசுகிறேன். இதுதான் அமைப்பு. இதை சுமந்து தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. இல்லை இது எனக்கு கஷ்டமாக இருக்கிறது நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு தான் உன்னை நான் அழைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுவார். சாராள் மரிக்கும் போது கூட ஆபிரகாம் ஆடுகளை அவன் மயிர் கத்திரிக்கிறதுக்கோ அதை மேய்க்கிறதுக்கோ அவன் தூர இடத்துல இருந்தான். அவள் மரித்தாள் என்று கேள்விப்பட்டு உடனே என்ன செஞ்சான்? வந்தான். அவர் நமக்கு வயசு என்ன? அந்த வயசில் அவன் வீட்டில் உட்காந்து ஈசி சேரில் உட்கார வேண்டிய இடத்துல அவன் எங்கே போய் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான்? இன்னொரு இடத்துல போய் அவன் உட்காந்துக்கிட்டு இருந்தான். அப்போ அதனால தான் அவனை விசுவாசிகளின் தகப்பன் அப்படின்னு சொல்லியிருக்கு. நுகத்தை சுமக்க கஷ்டப்பட்டோம் அப்படின்னா விசுவாசத்தை அபியாசப்படுத்த முடியாது. விசுவாசம் என்பது பயிற்சிவிக்கப்பட வேண்டிய ஒன்று. சின்ன விஷயங்களிலே நீங்கள் அபியாசப்படுத்தலைன்னா பெரிய விஷயங்களை உங்களை நம்பி ஆண்டவர் பயன்படுத்த மாட்டார். பொறுமை வேண்டும். விசுவாசத்தை என்ன செய்யணும், எப்படி கையாளணும் அப்படின்னு சொன்னால், விசுவாசத்தை விசுவாசமும் தேவபக்தியும் சேர்ந்து போகணும். விசுவாசமும் தைரியமும் சேர்ந்து இருக்கணும். விசுவாசமும் பொறுமையும் சேர்ந்து இருக்கணும். இதெல்லாம் அந்த குணாதிசயத்துக்குள்ளே வரக்கூடிய சில விஷயங்கள். தைரியம், விசுவாசம், பொறுமை. நமக்கு விசுவாசித்து பொறுமையாக இருந்து பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு பொறுமை இல்லை. விசுவாச தைரியமாக பயிற்சி வைக்கிறதுக்கும் நமக்கு என்ன இல்லை? தைரியமும் கிடையாது. விசுவாசம் இருந்தால் மட்டும் போதாது, தைரியமும் இருக்கணும். விசுவாசம் மட்டும் இருந்தால் போதாது, தேவபக்தி இருக்கணும். ஆமென். அப்போ இந்த விசுவாசம் அது ஒரு நாள் மரிக்காது. அந்த விசுவாசம் நமக்குள்ள அப்படியே தான் இருக்கும். இப்போ ஆபிரகாமை விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைத்ததுக்கு காரணம், ஆபிரகாமனுடைய விசுவாசம் யாருக்கு வந்துச்சு? ஈசாக்குக்கு வந்துச்சு. ஈசாக்கினுடைய விசுவாசம் யாருக்கு வந்துச்சு? யாக்கோபுக்கு வந்துச்சு. யாக்கோபினுடைய விசுவாசம் யாருக்கு வந்தது? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு. இதில் இந்த விசுவாச தலைமுறைகள் இருக்கு இல்லையா? இதில் ஆபிரகாம் தன் தேசத்தை விட்டு அவன் கர்த்தர் காட்டின இடத்துக்கு போகிறதுக்கு அவனுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? விசுவாசம் தேவைப்பட்டுச்சு. விசுவாசத்தில் போனான். அங்கே போன பிறகு ஒரு குழந்தை வேணும், அந்த குழந்தை எனக்கு கர்த்தர் தருவார் என்று அவன் என்ன செய்ய வேண்டியதாக இருந்தது? விசுவாசிக்க வேண்டியதாக இருந்தது. இப்போ விசுவாசித்து ஒரு குழந்தையை பெற்றுட்டான். விசுவாசிக்காமல் மனைவி சொல்ல கேட்டு ஒரு குழந்தையை பெற்றுட்டான். இப்போ ரெண்டு என்ன செய்யுது? மோதுது. இதை எப்படி கையாளுவது? உமது மடியிலே இவளை தந்தேன் என்று சொல்லி ஆகாரை கொடுத்தவளும் சாராள் தான். ஒரு குழந்தை வந்த உடனே அவள் தன் ஆட்சியாரை அற்பமாய் பார்த்து அவங்களுக்குள்ள சண்டை வந்த உடனே இந்த அடிமை பெண்ணை அப்பா அடிமை பெண்ணான் தள்ளும் அப்படின்னு. இவளுக்கு சேர்த்துக்கிடும் தள்ளுங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. யாருக்கு? ஆமாம், சாராளுக்கு. ஆனால் அது ஆபிரகாமினுடைய வித்து, அவனுக்கு அது மிக கஷ்டம். அப்போ அந்த கஷ்ட நேரத்தில் அவன் என்ன செய்யணும்? திகைத்தான். கர்த்தர் சொன்னார், அவள் சொல்லுகிறபடி செய், அவள் சொல்லுகிறபடி செய். அனுப்பிட்டான். அவளை உன் வித்தாய் இருக்கிறபடினால் அவனையும் நான் என்ன செய்வேன்?
பெரிய ஜாதியாக்குவேன்னு கத்த சொல்லி, நீ கவலைப்படாதப்பா நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார். ஆனால் இவனோடு அவன் சுதந்திரவாளியாக இருப்பது இல்லை. நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தப்பு பண்ணிட்ட, அதுக்குரிய தண்டனை தான் இது, அனுப்பியாச்சு. இப்போ ஆபிரகாமுக்குள்ள இருந்த விசுவாசம் யாருக்குள்ளே வரணும்? ஈசாக்குள்ளே வரணும். அதனால தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அப்படின்னு அந்த முற்பிதாக்களின் வரிசையை கரெக்டாக சொல்லுது. அப்படி சொல்லும்போது யோசேப்பையும் சொல்லிடலாம். ஆனால் யோசேப்புக்கு பிறகு யாரை சொல்லணும்? ரூபனை சொல்லணும். அந்த வரிசையில் யார் மூத்தவன்? கோத்திரபிதாவில் மூத்தவன் யார்? ரூபன் தான். ஆனால் ரூபன் அங்கே சொல்ல முடியலை. ஏன்னா சேஷ்டபுத்திர பாகமும் அவனுக்கு இல்லை. அவன் அணிவகுத்து நிற்கும்போது அவன் தான் கொடியை பிடித்து கொண்டு பிரதானமாக நிற்க வேண்டும். அந்த ஸ்தானமும் அவனுக்கு இல்லை. அவன் செய்த ஒரு பாவத்தின் நிமித்தம் அவன் ஸ்தானத்தை இழந்தான். அந்த ஸ்தானத்தை இழந்ததுனால திரும்ப ஆண்டவர் அவனுக்கு அந்த ஸ்தானத்தை கொடுக்கவே இல்லை. அது யாருக்கு போயிட்டு? யோசேப்பினுடைய குமாரனுக்கு போயிட்டு. அதே மாதிரி இந்த முதன்மையாய் நின்று கொடியை வெற்றி கொடியை பிடித்து கொண்டு வர வேண்டியது யூதாவுக்கு போயிட்டு. ஸோ அது அங்கே யூதாவுக்கு போயிட்டு, இது இங்கே கடைசி யோசேப்புக்கு போயிட்டு. ஆனால் யாருக்கு போகலை? அப்போ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அதுக்கடுத்து ரூபன் என்று சொல்லப்படுவதற்குரிய தகுதியை அவன் இழந்து விட்டான். அதான் ஊழியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பை சான்ஸாக கூட ஒரு தவறு இழைத்து விடாதீர்கள். தண்ணீரை போல ததும்பினவனே தளம்பினவன் சொல்லி அவன் ஆசீர்வாதம் கொடுக்கும்போது அப்படி தான் கொடுத்தான். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் நான் சொல்கிறேன், ஒரு சின்ன மிஸ்டேக்கு கூட பண்ணி பிற்காலத்தில் நம்முடைய சந்ததிக்குரிய ஆசீர்வாதத்தை இழக்கிறதுக்குரிய நபராக ஆணும் பெண்ணும் இருந்து விடக்கூடாது. அதில் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம அறியாமலோ அறிந்தோ பேசுகிற வார்த்தைகள், செய்கிற வார்த்தைகள் யாரை பாதிக்கும்? நம்முடைய சந்ததியை பாதிக்கும். அந்த சந்ததியை பாதிக்கிற அளவுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? ஒரு தவறு செய்து விட கூடாது. அதில் ரொம்ப எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும், கவனமாக நாம் இருக்க வேண்டும். அப்படி கவனமாக இருந்து எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் ரூபன் தன் ஸ்தானத்தை இழந்தது போல, ரூபன் தன் முதன்மை ஸ்தானத்தை, அவன் முதன்மையான ஸ்தானத்தை இழந்தான், ஆசீர்வாத ஸ்தானத்தை அவன் இழந்தான். அவன் முதல்ல கொடியை பிடிச்சிட்டு நிற்கணும், அதுவும் போச்சுது. அவன் சேஷ்டபுத்திரன், அதையும் அவன் இழந்தான். அவனுக்கு கர்த்தர் கொடுக்க விரும்பவில்லை. அதுக்கு காரணம் அவன் செய்ததான ஒரு செக்ஷுவல் சின் that destroyed all his blessings from his life and from his generation. அவனுடைய சந்ததியிலேயே அந்த ஆசீர்வாதம் தங்காதபடிக்கு அவன் அத்தனையும் அவன் என்ன செய்து விட்டான்? அவன் இழந்து விட்டான். ரொம்ப ஜாக்கிரதை. ஊழியத்தில் வாக்குவாதம் பண்ணுறதோ தர்க்கம் பண்ணுறதோ, அப்படி ஒரு தர்க்கம் எழும்புது, கணவனால் எழும்புதா மனைவி அமைதியாக போ, மனைவியால் வருதா புருஷன் அமைதியாக போ. ரெண்டு பேரும் சேர்ந்து யாருக்கு இடம் கொடுத்துடக்கூடாது? சாத்தானுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. அப்படி சாத்தானுக்கு நாம் இடம் கொடுத்து விட்டால் சாத்தான் அந்த உள்ள நுழைஞ்சிட்டான் அப்படின்னா அவன் போக மாட்டான். இன்றைக்கி அநேக குடும்பங்களில் ஊழியம் சும்மா பேருக்கு நடக்கு, ஆனால் தேவ சித்தத்தின்படி நடக்கலை. தேவனுடைய சித்தத்தை செய்கிறதுக்கான வழியும் அங்கே இல்லை. காரணம், ஒன்றுக்கு மற்ற காரியத்துக்காக போடுகிற சண்டை, வாக்குவாதம், தர்க்கம். நம்முடைய வீடுகளில் என்ன இருக்கக்கூடாது? எந்த காரியத்துக்கும் தர்க்கமோ சண்டையோ வாக்குவாதமோ இருக்கக்கூடாது. அதற்கு புருஷனும் இடம் கொடுக்கக்கூடாது, மனைவியும் இடம் கொடுக்கக்கூடாது. வேதத்தை உட்காந்து நீங்கள் படித்து, இப்போ நான் சொன்ன இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கர்த்தரோட நெருங்கணும். அப்போ உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. யாரோட நெருங்கணும்? தேவனோட நெருங்கணும். தேவனோடு நெருங்கும் போது தான் உங்களுக்கு இதில் பிரச்சனை இருக்காது. நீங்கள் கர்த்தரோட நெருங்க, தனி ஜெபம் இல்லை, அந்நிய பாஷையில் பேசி ஆண்டவரை துதிக்கிறது இல்லை, மேடையில் மட்டும் நின்று நம்ம பேசுகிறோம், பிரச்சனை தான். மேடைக்கு மட்டும் இல்லைங்க, தனி ஜெபம் இருக்கணும். தனியாக இருக்கிற நேரத்தில் ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் வீட்டு வேலைகள் அது இது எல்லாத்தையும் வரன்னு பண்ணி முடிச்சுட்டு எங்கே போய் உட்காந்துடணும்? தேவ சமூகத்தில் போய் உட்கார கற்றுக்கொள்ள வேண்டும். அங்கே நெருங்க நெருங்க தான் உனக்கு வாழ்க்கையில் நிறைய லெகுவான காரியத்தை கட்டளையிடுவார். அங்கே போய் உட்காரல அப்படின்னா உனக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே கிடையாது. திரும்ப நாங்கள் ஜப்பானில் நடந்த ஒரு காரியத்தை சொல்கிறேன். அவங்க சபைக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஒரு வாலிப பிள்ளை, 23 வயசு, ஆந்திரா. ஒரு நாள் கர்த்தர் பேசியிருக்காரு, நீ அவங்க வீட்டுக்கு போய் அவங்களுக்கு நீ ஒரு சர்வெண்ட்டாக இரு அப்படின்ட்டு. இவளுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா நம்மளை போய் கர்த்தர் எப்படி இருக்க சொல்கிறாரு? ஒரு சர்வெண்ட்டாக இரு அப்படிங்காரு. அதெல்லாம் முடியாது ஆண்டவரே, நான் எனக்கு 6 மணிக்கு எனக்கு டியூட்டி முடியும், அதுக்கு பிறகு நான் அங்கே ட்ரெயின் ஏறி போனோம்னா அது ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். அப்புறம் நான் அங்கே போய் அவங்களுக்கு எல்லாம் வீட்டில் உள்ள வேலைகள்லாம் செய்து கொடுத்து நான் திரும்ப வீட்டுக்கு வர்றதுக்கு 12 மணி ஆகும். அப்புறம் மறுநாள் நான் எப்படி வேலைக்கு போகிறது? அதனால் என்னால் முடியாது.
ஒரு வாரம் கழித்து திரும்ப கர்த்தர் பேசியிருக்காரு, நீ போ, நீ கண்டிப்பாக போய் ஆகணும். இவன் சொல்லிட்ட முடியாது, என்னால் முடியாது, நீங்கள் வேறு யாரையாவது பாருங்கள். திரும்ப ஒரு வாரம் கழித்து 3வது முறை, இது என் சித்தம், இது நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டால் நீ செய்தாக வேண்டும். ஆண்டவர் வலியுறுத்தி சொல்லிட்டார். இவளுக்கு என்ன செய்யணும்னே தெரியல. 3வது முறை கர்த்தர் பேசின உடனே, சரி ஆண்டவரை நான் போகிறேன் அப்படின்னு புறப்பட்டு போயிட்டான் அவன் வீட்டுக்கு. அவன் வீட்டுக்குள்ளே நுழையும் போது ஜோயனா வந்து அது சொப்பனமாக தரிசனமானு எனக்கு தெரியல, ஒரு வாலிப பிள்ளை வீட்டுக்குள்ளே வந்துட்டு அவள் வெளியே போகிறா, எல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கு. அதை கர்த்தர் காட்டுறாரு. இவள் யோசிச்சுக்கிட்டே இருக்கா, யார் வந்து இதெல்லாம் செய்கிறா, இப்படி ஒரு காட்சியை கர்த்தர் காட்டுறாரேன்னு அவள் அதை திகைத்து கொண்டு இருக்கும்போது இவள் பெல் அடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகிறான். வீட்டுக்குள்ளே போன உடனே வாகரன், நான் இப்படி ஒரு காட்சியை கண்டுட்டு நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், யோசித்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இவள் சிரிச்சுக்கிட்டு, அது வேறு யாரும் இல்லை, அது நான் தான். உங்களுக்கு படிவிடை செய்யும்படி கர்த்தர் என்னை ஏவினார். 3 முறை நான் 2 முறை மறுத்தேன், 3வது முறை இது என் சித்தம், நீ செய்யின்னு சொல்லிட்டாரு. எனக்கு வேறு வழி இல்லை, அதனால் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி இப்போ அவள் வந்து ரெகுலராக வீட்டில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு ஆச்சரியம், 5.5 லட்சம் என்ன சம்பளம் வாங்குகிற ஒரு வாலிப பிள்ளை, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், பகல் முழுதும் பிஸியாக இருக்கிறவா, சாயங்காலமும் வந்து இவங்களுக்கு வந்து சில உதவிகளை செய்யணும்னா நடக்கிற கதையே கிடையாது. சிந்திச்சே பாருங்க, அதுதான் விசுவாசம். நீங்கள் கொஞ்சம் காலங்கள் படுகிற அந்த பாடுகளை கர்த்தர் பார்த்து உனக்கு அதில் ஒரு ரிலீஸை தருவார். நீ முறுமுறுத்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காத, கர்த்தருக்கு அது தெரியும். பாஸ்டம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, ஜோ இதான் உன்னுடைய பாதமா, நீ ஜப்பானுக்கு போகிறதுக்கு முன்னாலே ஒரு பெரிய பாரத்தை சுமக்கிறத நான் சொப்பனத்தில் கண்டேன். அதெல்லாம் உன்னுடைய கஷ்டம் ரொம்ப, உன்னுடைய ஊழியர் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், பட் நீ அதுக்காக நீ ஒன்றும் மிரண்டாத, நீ கஷ்டப்படு, கர்த்தர் உனக்கு லகுவாக்கி தருவார். இதான் அவங்க சொல்கிறது. ஒரு தாய் வந்து தன் பிள்ளைக்கு சொல்கிறத, அஜியோ நீ இவ்வளவெல்லாம் கஷ்டப்படுறதையா அப்படி தாய் வந்து மெச்சு கொட்டினா என்னாகும், பிள்ளைக்கு என்னாகும், கொழுப்பு ஏறிடும். அப்போ நம்ம என்ன செய்ய முடியாது, அந்த ஊழியத்தை செய்ய முடியாது. உனக்கு நியமிக்கப்பட்ட பாதை இதுதான், உன்னுடைய கஷ்டத்தை நீ சுமந்து தான் ஆக வேண்டும். நாங்கள் வந்து அதை ஒன்றும் செய்ய முடியாது. பார சுமப்பதினால் உனக்கு அழுகை வரலாம், பட் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. பக்கத்தில் இருந்தால் வேணால் ஏதாவது செய்யலாம். நீ அதில் உண்மையாக இருந்தீங்கன்னா உனக்கு, நான் இதை அனுபவமாகவே உங்களுக்கு நான் சொல்கிறேன், நான் கேட்டே அதிர்ச்சி அடைந்து போகிறேன். உண்மையிலேயே உண்மை உள்ளவனை தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிக்கிற தேவன். அதான் விசுவாசம். நமக்கு இருக்கிற நுகத்தை நம்ம சுமக்கும் போது நம்மோடு சேர்ந்து நுகத்தை சுமக்க ஒரு ஆளை கர்த்தர் ரெடி பண்ணுவார். அது வரைக்கும் நீ காத்துரு, நீ பாரம் சுமந்து நீ உங்கள் உடம்பை வளைச்சி நீ வேலை செய், அப்போந்தான் உனக்கு ஒரு லெகுவை கர்த்தர் உண்டாக்குவார். அதில் முறுமுறுத்துக்கிட்டு இருந்தால் நான் செய்ய மாட்டேன், இதை பண்ண மாட்டேன், அதை பண்ண மாட்டேன் அப்படின்னா ஊழியம் நடக்காது. விசுவாசத்தில் இறங்கி அடிக்கணும். கஷ்டம் இல்லாமல் ஊழியத்தில் இருந்தவங்க, கஷ்டம் இல்லாமல் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு நபரை நீங்கள் வேதத்தில் சொல்லுங்கள் பார்ப்போம், ஒரு ஆளை சொல்லுங்கள் பார்ப்போம். யாருமே கிடையாது. விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லப்படுகிற ஆபிரகாமை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஈசாக்கை எடுத்துக்கொண்டாலும் சரி, அபிமெலேக்கினால ஈசாக்குக்கு என்ன வந்துச்சு, இடையூறு வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஏதோ ஒரு விதத்தில் அவன் வந்து துன்பத்தை அனுபவித்து கொண்டு தான் இருந்தான். அதற்கு அடுத்தாற் போல் ஈசாக்குக்கு துன்பம் வந்தது, யாக்கோபுக்கு துன்பம் வரல. 20 வருஷம் உடலில் போட்டு புடைச்ச மாதிரி கர்த்தர் புடைச்சி எடுத்தார். அவன் வந்து ஒரு கோத்திர பிதாவா உருவாகிற வரைக்கும் அவனை யார் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுத்துருந்தாரு, லாபானுடைய கையில் ஒப்பு கொடுத்துருந்தார். லாபான் என்ன விசுவாசியா, லாபான் என்ன தேவ மனுஷனா, லாபான் என்ன கர்த்தருடைய பிள்ளையா? ஆனால் கர்த்தர் அவனை யார் கையில் ஒப்பு கொடுத்தாரு, இன்னொரு அவனுடைய மாமனார் ஒரு அந்நியன் கையில் தான் கர்த்தர் ஒப்பு கொடுத்து அவனை போடன்னு புடைச்சி எடுத்தார். 10 முறை சம்பளத்தை மாற்றினான். இருப்பானா இவனாவது? ஆனால் இருந்தானே. ஏன்? தேவ திட்டம். அந்த தேவ திட்டத்துக்கும் தேவ சித்தத்துக்கும் அவன் என்ன செஞ்சு ஆகணும், கீழ்ப்படிஞ்சு ஆகணும். 10 முறை சம்பளத்தை மாற்றினான். வெயிலில் அவன் சொன்னான், இந்த வெயில் என்னை பட்சித்தது, பட்சிக்கத்தான் செய்யும். என்கிட்ட நீங்கள் இந்த என்ன வயசு, எனக்கு என்ன வயசாகிட்டுன்னு நீங்கள் எந்த வயசுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? 72 ஒரு வயசா? இன்னைக்கு 89 வயசில் அந்த சாம்பியல் வெங்கடாச்சலம் இருக்கார் இல்லையா, அவர் நாகப்பட்டினத்தில் 89 வயசில் வந்து உட்காந்து மீட்டிங்கை அட்டன் பண்ணிட்டு போகிறாரு. 89 வயசு முடிஞ்சு 2 மாதம் ஆச்சு அப்படின்னா 90 வயசு ஆச்சு. இந்த 90 வயசில் இன்றைக்கி வீட்டுக்குள்ளே அவர் இருந்திருக்கலாம். ஆனால் எனக்கும் 2 வார்த்தை கிடைக்கும் என்று தான் அவர் வந்திருக்கிறாரு. அவரை விட நான் கிட்டத்தட்ட 18 வயசு குறைவு. நான் 18 வயசு இளையவன், அவர் என்னை விட 18 வயசு மூத்தவர். ஆனால் ஒரு வார்த்தை கிடைக்கும் என்று அவர் வந்து அதில் கூட்டத்தில் கலந்துட்டு போகிறார். விசுவாசம்
அதான் நான் சொன்னேன், அவர்களுக்கு அளந்த அளவின்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டு போகணுமே ஒழிய, பறக்கு பார்த்தா அவங்கள மாதிரி இருக்கணும் இவங்கள மாதிரி இருக்கணும் நீங்கள் நினச்சிங்க ஊழியத்தில் தவிடுபடி ஆயிடுவோம். நான் இது வரைக்கும் அந்த மாதிரி யாரையும் பார்த்ததே கிடையாது. யாரை பார்த்து இவங்கள மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணணும், இவங்கள மாதிரி கார் வைக்கணும், இவங்கள மாதிரி நம்ம இருக்கணும்னு நான் நினச்சதே கிடையாது. அப்படி நினைப்பது என்னை பொறுத்த அளவில் பாவம், தவறு. ஏன்னா நமக்கு ஒரு அளவை கர்த்தர் வைத்திருக்கிறார். நமக்கு அளந்த அளவின்படி நாம் நடப்போமானால் நமக்கு எந்த சிக்கலும் வரவே வராது. அல்லேலூயா, ஆமென். நான் தலைவர்களோட பழகினவன், எனக்கு தலைவர்களோடு தான் பழக்கம். இப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக நான் 2000க்கு பிறகு தான் நான் மற்ற எல்லா ஊழியக்காரங்களோடையும் பழகி போய் இருக்கிறேன். அது வரைக்கும் 2000 வரைக்கும் யார் கூட மட்டும்தான் எனக்கு பழக்கம், தலைவர்கள் மட்டத்தில் தான் எனக்கு பழக்கம். அவங்களோட தான் போவோம், வருவோம், இருப்போம். நான் சின்ன பையன் தான், எங்கள் பாஸ்டையை விட 11 வயசு எனக்கு குறைவு. ஆனால் 11 வயசு குறைவாக இருந்தாலும் 15 வயசு 20 வயசு 10 வயசு மூப்பர்களான பெரியவர்களோடு தான் எனக்கு பழக்கம். அதுக்கு பிறகு தான் இப்போ நான் கிராஸ் ரூட் லெவலில் கீழே இறங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கேன் 2000க்கு பிறகு. அது 2000 கூட இல்லை, 2012க்கு பிறகு. அது வரைக்கும் என்னுடைய நிலைப்பாடுகள்லாம் வேறு. ஆனால் அந்த அந்த காலகட்டத்தில் இந்த ஊழியத்திற்கு என்னை கர்த்தர் அஸ்திவாரமிட்டு என்னை புடமிட்டார். இப்படி ஒரு ஊழியம் என் கையில் கொடுக்கறதுக்காக அன்றைக்கு பெரியவங்க மத்தியில் உட்கார வச்சு நிறைய அனுபவங்களை கற்றுக் கொடுத்தாரு. அதை பொறுமையாக உட்கார்ந்து நான் கற்றுக்கொண்டேன். கற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அதை ஏற்றுக்கொண்டேன், அதை நான் அபியாசப்படுத்தினேன். அதை எனக்கு கஷ்டம்னு நினைக்கவில்லை. ஒரே நேரத்தில் 4 தலைவர்களுக்கு பணிவிட செய்ய வேண்டியது வரும். இவங்களுக்கு செஞ்சு முடிச்சுட்டு அவங்களுக்கு செஞ்சு முடிச்சுட்டு இன்னொருத்தருக்கு அவங்க நீங்கள் இதுக்கு போயிட்டு வந்துருங்கம்மாங்க, அதுக்கு போயிட்டு வரணும், அதுக்கு வந்த உடனே சரி அவங்களுக்கு போய் ஒரு உதவி செய்யணும், அப்படி சுற்றி சுற்றி ஓடணும். அது எல்லாத்தையும் அன்றைக்கு செய்தேன். அது செய்ததனுடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு நுகத்தை சுமப்பது எனக்கு எளிதாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்படியானால் நம்மை கர்த்தர் அழைத்த அந்த நோக்கத்தை நாம் விட்டு விலகிவிடக்கூடாது. நமக்குள்ள எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லியிருக்கு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய கிறிஸ்து இயேசுவை பார்த்து நாம் என்ன செய்ய கடவோம், ஓடக்கடவோம். அப்போ நம்ம பார்வை எங்கே இருக்கணும், நம்ம விசுவாசம் சாகாமல் இருக்கணும். அப்படின்னா நம்ம யாரை பார்க்கணும், கர்த்தரை பாருங்க, மனுஷனை பார்க்காதீங்க. நீங்கள் மனுஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் பலவீனப்படுவீங்க, மனுஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் உடைந்து போவீங்க. ஆனால் இயேசுவை பார்த்தால் ஒரு நாள் பவுல் சொல்கிறாரு, நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. அந்த மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, பவுல் தன் வாழ்க்கையில் அத்தனை சோதனைகளையும் தாண்டி ஒரு விசுவாச வீரனாக ஓடிக்கொண்டே இருந்தார். அதைத்தான் தீமோத்தேயுவுக்கு அவர் சொல்லுகிறார், உற்சாகப்படுத்தி அவர் சொல்லுகிறதை எங்கே நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த யோசேப்புக்கு பிறகு அந்த தலைவருடைய வரிசையில் ரூபன் டிஸ்கனெக்ட் ஆகிட்டான். ரூபன் என்ன செய்யப்பட்டான், டிஸ்கனெக்ட் ஆகிட்டான். அப்படி டிஸ்கனெக்ட் ஆனதுனால அவனுடைய சந்ததி அந்த இடத்துக்கு வரவே முடியாமல் போய்விட்டது. இல்லை என்றால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, ரூபன் என்று வந்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி ரூபன் என்று வரவில்லை, அது டிஸ்கனெக்ட் ஆகிவிட்டது. ஆமென். அப்போ நாம் செய்கிற தவறுகள் நம்முடைய பிற்கால சந்ததியினுடைய ஸ்தானத்தை அவர்கள் இழந்து தவிக்கும் நிலைமைக்கு கொண்டு போய் நிறுத்திவிடும். அதிலே நாம் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். ஆமென். 2வது பாயிண்ட், விசுவாசம் சேதப்படுத்தப்படும். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம், 6, 9, 10, 21. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம், 6ஆம் அதிகாரம் 9வது வசனம், 10வது வசனம், 21வது வசனம். இந்த வசனங்களை கொஞ்சம் எடுத்து வாசிங்க பார்ப்போம். விசுவாசம் சாகாது, அது ஒழியாது. பட் அதே நேரத்தில் அந்த விசுவாசம் என்ன செய்யப்படும், சேதப்படுத்தப்படும். அதை வாசிங்க. விசுவாசமாகிய கப்பலை என்ன செய்தார்கள், சேதப்படுத்தினார்கள். இப்போ இந்த விசுவாசம் என்பது எதற்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்குதுன்னா, ஒரு கப்பலுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கப்பல் எதில் மிதக்கக்கூடியது, கப்பல் பூமியில் இருக்கக்கூடிய ஒன்று அல்ல. கப்பல் எங்கே இருக்கும், தண்ணீரில் இருக்கக்கூடியது. அப்போ அந்த கப்பல் என்ன செய்யணும்னா மிதந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த கப்பல் சேதமாயிடுச்சு, ஒரு சின்ன ஓட்டை விழுந்துட்டுன்னு வைங்களேன், அது என்ன ஆகும், தண்ணி உள்ளே போயிடும், அது மூழ்கிடும். அப்போ உலகம் என்னும் இந்த கடலில் நம்முடைய வாழ்க்கை என்னும் கப்பல், விசுவாச கப்பல் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும், மிதந்து கொண்டே இருக்க வேண்டும். இப்போ இந்த விசுவாச கப்பலை எப்படி சேதப்படுத்தினார்கள், எதனால் விசுவாச கப்பல் சேதமடையும், வாசிங்க. 9ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம்.
ம் 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 ஆ ம். இப்போ இந்த விசுவாசம் வந்து சாகாது, பட் அதே நேரம் இது டேமேஜ் ஆகிறதுக்கு அது சேதப்படுத்தப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த விசுவாச கப்பல் சேதமடையாமல் இருக்கணும் அப்படின்னா எதனால் அது சேதமடையும்? ஒன்று ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யவான்கள் ஆக விரும்புகிறவர்கள் அதை சீக்கிரத்தில் சேதப்படுத்தி விடுவார்கள். கிறிஸ்தவ ஜீவியத்தில் பணம் நமக்கு வேணும், பணம் முக்கியமான ஒரு காரியம். பணம் இல்லாமல் ஒரு காரியமும் செய்ய முடியாது. பணம் நமக்கு மிக மிக அவசியமான ஒன்று. பணம் தேவை. பணம் இல்லாமல் நம்ம ஊழியம் செய்ய முடியாது, பணம் இல்லாமல் வாழ முடியாது. அப்போ பணம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் பணத்தை கையாளுவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பணத்தை வந்து எப்படி கையாள வேண்டும், அந்த கையாள தெரியலைன்னா அந்த பணம் நம்மளை என்ன செஞ்சிடும்? சீரழிச்சிடும். பணம் வந்து நம்மளை சீரழிச்சிடும், அழிக்கவும் செய்யும், அதான் சீரழிவுங்கிறதே அழிவு தான். அப்போ ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள். அப்போ ஐஸ்வர்யமானாக அப்படிங்க விரும்புகிறது அப்படின்னு சொன்னால் அப்போ நமக்கு பணமே இருக்கக்கூடாதா பாஸ்டர்? பணம் நமக்கு வரக்கூடாதா? அப்படின்னா பணம் வரணும், பணம் வேணும், பணம் நமக்கு இருக்கணும். நமக்கு ஊழியம் செய்கிறதுக்கு பணம் தேவை. ஆனால் அந்த பணம் உன்னை அழிக்காதபடி நீ கவனமாய் பார்க்க வேண்டும். பணம் நம்ம என்ன செய்து விடக்கூடாது? அழித்து விடக்கூடாது. இந்த பணத்தை நாடி 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 எனக்கு பணம் வேணும், பணம் இல்லை என்று அந்த பணத்தின் மேலே ஒரு மோகம் வந்தாலே நம்ம அழிஞ்சு போயிடும். அதனால தான் ஆண்டவர் சீஷர்களுக்கு ஒரு ஜெபத்தை சொல்லி கொடுத்தாரு. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று, நாளைக்கு தேவையா, இன்னைக்கு கிடைச்சிட்டா சந்தோஷம். அதான் என்ன வாழ்க்கை? விசுவாச வாழ்க்கை. இந்த விசுவாச வாழ்க்கைங்கிறது ருசிகரமான ஒரு வாழ்க்கை, ரொம்ப ரொம்ப ருசிகரமான ஒரு வாழ்க்கை. நேற்றைக்கு காலையில் நான் ஜோயனா கூட பேசிகிட்டு இருந்தேன். பேசிகிட்டு இருந்துட்டு அவர் சொன்னால், இன்றைக்கு அரிசி காய்கறி வாங்குறதுக்கு காசு இல்லை டேடி, கர்த்தர் தான் தேவையை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிவிட்டு அப்படியே காரில் அவள் ஸ்கூலுக்கு போயிட்டே இருக்கா. கொஞ்சம் தூரம் என்கிட்ட பேசினா, சரி நீ கார் ஓட்டிக்கிட்டு இருக்க, இப்போ பேச வேண்டான்ட்டு நான் கட் பண்ணிட்டேன். நான் உடனே என்னுடைய அக்கௌண்ட்டை பார்த்தா 6715 ரூபா இருந்துச்சு. உடனே இதில் 6000 ரூபாய் டக்குன்னு அனுப்பி விட்டுட்டு ஒரு 6000 அனுப்பியிருக்கேன். 6000னா 5 கிலோ அரிசி 5000 சரியாக போச்சு. 5 கிலோ அரிசி 5000 எண்ணெய், 1 கிலோ அரிசி 1000 எண்ணெய். ஒன்றும் பெருசாக ஒன்றும் வாங்கிட முடியாது. உடனே நான் அனுப்பி விட்டுட்டு, சரிம்மா நான் அனுப்பியிருக்கேன், நீ கொஞ்சம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வச்சுட்டேன். இப்போ எனக்கு அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது? வெறும் 715 ருபீஸ். ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே செல் அடித்தது மெசேஜ் வந்து எடுத்து பார்த்தா யாரோ 4000 ருபீஸ் அதை காணிக்க எனக்கு அனுப்பியிருக்காங்க. எனக்குள்ளது காலியான உடனே அங்கே வந்துட்டு ஒரு 4000 ருபீஸ் காணிக்க வந்துடுச்சு. சரி, இப்போ இந்த 4000ஐயும் அனுப்பி விட்ருவோம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கையில் அதுக்குள்ளே நேரம் ஆகிட்டு குளிச்சுட்டு கூட்டத்துக்கு வந்துட்டேன். கூட்டத்தில் வந்து உட்காந்து கூட்டம் முடிஞ்ச உடனே ஒரு ஃபேமிலி வந்தாங்க. நாளைக்கு என் மகளுக்கு பர்த்டே, நாங்கள் எப்போவுமே கொஞ்சம் பேருக்கு சாப்பாடு கொடுப்போம், இந்த முறை அதை நாங்கள் ஜப்பான் ஊழியத்துக்கு கொடுக்கலாம் என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம், நான் ஜிபே நம்பர் கொடுங்க, நாங்கள் அனுப்புகிறோன்னு சொல்லி நம்பரை வாங்கி அனுப்பிட்டாங்க. கர்த்தரா அவங்க உள்ளத்தில், அதான் விசுவாசம். நிறைய நீங்கள் விதைக்கிறீர்கள் என்றால் கர்த்தர் நிறைய உங்களுக்கு கொடுக்கிறார் என்ற அர்த்தம். நீங்கள் விதைக்கிறீர்கள், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார், ஆனால் அதை உங்களால் ருசிக்க தெரியலை. அதான் உங்கள்கிட்ட இருக்கிற கோளாறு. அதை பற்றியே கவலை கிடையாது. 5 ரூபா இருக்கோ 10 ரூபா இருக்கோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. நான் நிறைய விதைக்கிறேன் என்று அறிக்கை இடுவதே நீங்கள் நிறைய கொடுக்கிறீர்கள் என்ற அர்த்தம். அப்போ கர்த்தர் உங்களுக்கு கொடுக்காமல் விதைக்க முடியுமா? சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்கறதுனால தான் நீங்கள் விதைக்கிறீங்க. அதுதான் ஐயா முடியாது. நதி நிறைய தண்ணி போனாலும் நாய் நக்கித்தான் குடிக்கும். இப்போ எனக்கு என்ன பிரயோஜனம்? அதைத்தான் நான் சொல்கிறேன். என்ன வந்து அநேகருக்கு ஒரு சோர்ஸாக கர்த்தர் பயன்படுத்துகிறாரு. எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம். இப்போ எனக்கு வந்து நான் எல்லாத்தையும் இங்கே வந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருந்தேன், அங்கே வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருந்தேன். எனக்கு என்ன நன்மைன்னு இப்படி ஒரு புத்தி எனக்கு வந்ததே இல்லை.
அந்த ஃபேன் போடுறதுக்கு உரிய விவேகம் இல்லை என்று சொல்லுங்கள், முடியலைன்னு சொல்லாதீங்க. அந்த ஃபேனை வாங்கி போடுங்கிற கருத்து இல்லை, அந்த கருத்து உங்களுக்கு இல்லை. அதுக்கு தான் நான் விவேகம்ங்கிற வார்த்தையை அதுதான் மதியினம். நான் பட்டினியாக கிடப்பேன், ஆனால் நான் மற்றவங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னா அது என்னது? செத்து போவங்க யோசிக்கிறோம். உங்களை முதல்ல அந்த ஃப்ளைட்டில் போகும்போது அந்த அந்த மாஸ்க் இதெல்லாம் நீங்கள் போட்டுக்கிடுங்க, திடீர்னு ஆக்சிஜன் ட்ராப் ஆகிடுச்சுனான்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? முதல்ல நீ கையில் குழந்தை வச்சுருந்தா நீ முதல்ல உனக்கு அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உன் குழந்தைய பாரு. உன் குழந்தைய நான் இதை மாட்ட போகிறேன்னா அதை தட்டி தட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், அதுக்குள்ளே நீ செத்து போவ. அப்போ நீ முதல்ல எடுத்து அந்த மாஸ்க்கை உனக்கு மாட்டி நீ உன்னை சேஃப்டி பண்ணிக்கோ. அதுக்கடுத்து டக்குன்னு என்ன செய், உன் குழந்தைக்கு போடு. அதுதான் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ நான் அதுதான் நான் சொல்கிறேன்னா, என் ஹெல்த்தை நான் பார்க்கணும், என் சுகம் நல்லா இருக்கணும், என் மனநலம் நல்லா இருக்கணும். எனக்கு கிடைக்கிறத அப்போ தான் நான் நல்லா செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாது. எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சேன். இப்போ எனக்குன்னா இது உங்கள் பாக்கெட் மணி கொடுக்குறாங்களோ அதை பாக்கெட் மணிக்கு வை. அது எனக்கு ஏதாவது ஒரு தேவைக்கு அது உபயோகப்படும். அது மாதிரி இப்போ வீட்டில் ஒரு பொருள் இல்லை, முதல்ல எதை கவனிக்கணும்? வீட்டில் கவனிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 30 வருடத்துக்கு முன்னால் நானும் அந்த உங்களை மாதிரி தான் இருந்தேன். வீட்டுக்கு அரிசி வாங்க வச்சுருப்போம், ஒரு விசுவாசி அழுதுட்டு வந்த உடனே ஐயோ எடுத்து அதை கொடுத்துரும். அப்போ வீட்டுக்கு என்ன செய்வோம்? இன்னொரு முறை கற்று தரமாட்டார், ஏற்கனவே தந்துட்டார். அந்த பாடத்தை எனக்கு படிப்பதற்கே எனக்கு சில காலங்கள் ஆச்சு. அதுக்கு பிறகு தான் நான் அதை செட்ரைட் பண்ணேன். வீட்டுக்குரிய வீட்டுக்கு, ஊழியத்துக்குரிய ஊழியத்துக்கு, இதை தூக்கி அதில் போடக்கூடாது, அதை தூக்கி இதில் போடக்கூடாது. ஸோ நமக்கு மாதம் முழுவதும் சம்பளம் அந்த மாதிரி கற்று காணிக்க அதுன்னு தந்துக்கிட்டே இருப்பார் இல்லையா? அப்போ அப்படி வரும்போது ஒரு விசுவாசி வீட்டில் உணர்ந்த தசமாக கொடுப்பாங்க, 10 பேர் சபையில் போடுவாங்க, 4 பேர் கையில் தருவாங்க. அப்போ என்ன வேணும்? புத்தியும் விவேகமும் வேணும். ஒரு கவரை கூட அதுலேருந்து எடுத்து நான் எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த வாரம் முழுவதும் வந்துச்சுன்னா அதை போய் ட்ராயரில் கிடக்கும். அதுக்குரிய ஆள் எடுத்து அதை எடுத்து கணக்கு பாரு அப்படின்னு சொல்லி அவ்வளோத்தையும் எடுத்து கணக்கு பார்த்து எதுக்கு கொடுக்கணுமோ அப்போ தான் கொடுக்க முடியும். அப்பப்போ வர ஒவ்வொரு தேவையாக இருக்கும். நம்ம செலவழிச்சிக்கிட்டே இருந்தோம்னா எங்கே கரை சேரும்? எப்படி நம்ம ஒவ்வொன்றுக்கும் பே பண்ண முடியும்? அப்போ எதுக்குமே நம்ம இதை எடுத்து என்ன செய்ய முடியாது, செலவழிக்க கூடாது. எனக்கு அதுக்குன்னு செக்ரட்டரி இருக்காங்க, அவங்க கையில் அது போயிடும். அவங்க உட்காந்து கணக்கு பார்த்து எந்தெந்த ஊழியத்துக்குரியதோ அதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு தசமாத்தை மட்டும் எடுத்து அவங்களும் பாசமாக உட்காந்து இன்றைக்கி இந்த வாரத்தில் இதுக்கு கொடுத்துருக்கேன், இது கொடுத்துருக்கேன், இந்த பணம் இதுக்கு சரியாக போச்சு. ராஷ்டிரமாகவும் அவங்க ஒரு நோட்டில் எழுதி வைப்பாங்க, நானும் ஒரு நோட்டில் எழுதி வைப்பேன். எங்கள் 3 பேர் நாலேஜ் இருக்கும். நீங்கள் அது ஒன்றும் பெரிய மலை இல்லை எஸ்தாஸு, அது தனியாக சமைக்கிறது அல்லது சேர்ந்து சமைக்கிறதுங்கிறதுக்கு உங்கள் சபைக்கு நீங்கள் என்னுடைய சபை கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனாலையும் என்னுடைய நிர்வாகம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் அதுக்கு ஒரு ஆளை போட்டு அவங்கள செய்ய வைக்கிறேன். அது ஏன் செய்ய வைக்கிறேன் அப்படின்னா, நான் திடீர்னு இப்போ வெளிநாட்டுக்கு போயிடுறேன், ஒரு மாதம் வெளிநாட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னா அங்கே நிர்வாகம் ஸ்தம்பிக்கும். அது அரசாங்கம் மாதிரி இருக்கணும். நான் இருந்தாலும் சரி இல்லாட்டிலும் சரி எது நடக்கணும், அது நன்னாகிட்டே இருக்கணும். அப்போ அதுக்குரிய ஆட்களை அதுக்கு போட்டு செஞ்சு பழக்க வைத்து அதுக்கு நிறை குறைகளை எல்லாம் திருத்தி எடுத்து செட்ரைட் பண்ணால் தான் கரெக்டாக அது போய்கிட்டு இருக்கும். இல்லைன்னா போகாது. நான் இருந்தால் தான் வேலை நடக்கும் அப்படின்றதா எப்படி? நான் இல்லைன்னா ஒரு ஊழியம் நடக்காது. நம்ம இருந்தாலும் இல்லாட்டிலும் நிர்வாகம் நடக்கணும். ஊழியம் நான் தான் செய்யணும், அது வேறு விஷயம். ஆனால் நிர்வாகம் கரெக்டாக போய்கிட்டு இருக்கணும்ல. யாருக்கு நிறுத்த முடியும்? நான் போகிறதுக்கு முன்னாடியே யாருக்கு என்னென்ன பேமெண்ட்டோ அத்தனை பேமெண்ட்டோ அதுக்கு முன்கூட்டியே எடுத்து எல்லாம் கொடுத்து யாருக்கும் ஒன்றும் கொடுக்க வேண்டியது இல்லை. எலக்ட்ரிக் பில்லா, சேலரியா, கட்ட வேண்டியதா, டேக்ஸா, என்னென்ன உண்டோ அத்தனையும் கொடுத்து முடிச்சுட்டு தான் நான் போனேன். அப்படி இல்லை அப்படின்னா பாசு வர்ற வரைக்கும் எங்கள் பட்னியாவாக கிடப்பாங்க கூட இருக்கிறவங்க. நான் எலக்ட்ரிக் பில் கட்ட முடியுமா? நான் டேக்ஸ் கட்ட முடியுமா? அப்போ அதுக்குரியதை என்ன செய்யணும். ஏன்னா 4 வாரம் இல்லை, 4 வாரங்கும்போது அது அந்த காரியங்கள் அது நடக்கணும். அதுக்கு தான் இந்த விவேகம் வேணும். இப்போ 4 ஃபேன் இல்லை அப்படின்னா ஏன் ஒரு ஃபேன் 1500 கொடுத்து இந்த மாதம் ஒரு ஃபேன் வாங்கி போட முடியாதா? போடலாம். ஆனால் விவேகம் இல்லாததுனால அதை வாங்கி போடுறதுக்கு முடியலை. முதல்ல செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறதுக்கு விவேகத்தை கற்று நமக்கு தரணும். அந்த விவேகம் இல்லை அப்படின்னா ஊரெல்லாம் கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் உதவி செய்ய முடியுமா? நமக்கு என்ன இருக்குது தெரியுமா? ஒரு லிமிட் இருக்குது, ஒரு வரையறை இருக்குது. நமக்குன்னு ஒரு எல்லையை கத்தர் குறிச்சிருக்காரு. அந்த எல்லைக்குள்ளே தான் நம்ம உதவி செய்ய முடியும், அந்த எல்லைக்குள்ளே தான் நம்ம செய்ய முடியும். எனக்கு எல்லா இடத்துலையும் பார்த்தா அவங்கள பார்த்தா பரிதாபமாக இருக்குது, இவங்கள பார்த்தா பரிதாபமாக இருக்குது, நம்ம நிலைமை பரிதாபமாக போயிடும். அதுக்கு தான் நான் சொன்னேன், எங்க பரலோகத்திலே பொக்கிஷம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து செய்தால் நிச்சயம் கிடைக்காது. நீங்கள் உங்கள் பாட்டுக்கு செய்துக்கிட்டே போங்க, அதுக்குரிய பலனை கத்த தருவார்.
நான் நித்தியத்துக்கு எனக்கு கிடைக்கும்னு நான் இதை செய்கிறேன், நித்தியத்துக்கு இது எனக்கு கிடைக்கும் நான் கொடுத்தேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் செய்தீங்கன்னா கிடைக்காது. நித்தியம் கிடைச்சாலே போதும், தேர்த்தவே வேண்டாம். அது நம்முடைய கடமை, அது நம்முடைய கடமை, அது நம்முடைய நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம். அந்த நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் நம்ம வேறு ஒன்றும் இப்போ நான் வந்து எனக்கு இங்கே அதை இவர் பாச சொன்ன மாதிரி என்னை ஆண்டவர் ரட்சித்ததே எனக்கு போதும் ஐயா, எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம். ஏன்னா நிறைய பேருக்கு ரட்சிப்பே இல்லையே, விசுவாசிக்கவே அவங்க முடியலையே. அவங்க பிசாசுடைய பிள்ளைகளாலாம் இருக்காங்க, நான் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கேன், நான் ஒரு தேவ மனுஷனாலாம் இருக்கேன். இன்றைக்கி நான் ஒரு வீட்டில் கால் வச்சேன்னா அந்த வீட்டில் ஆசீர்வாதம் வருதில்ல. நம்ம ஒரு ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்துக்கு ஒரு பதில் கிடைக்கல, அதை விட என்ன வேணும்? இன்றைக்கி கர்த்தர் நம்மளை கொடுக்க வச்சுருக்காரு, கொடுப்போம். இப்போ நான் இப்படி கொடுக்கறதுனால சந்ததிக்கு கர்த்தர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவங்க சபைக்கே வராத ஒரு 5-6 பேர் சேர்ந்து 2.5 லட்சம் எண்ணெய் வாடகை கொடுக்குறாங்க. இதெல்லாம் நடக்குமா? இவங்க சபை விசுவாசி கிடையாது, ஆனால் இவங்க சபையின் மேலே அக்கறை எடுத்து அவங்க வாடகையும் கொடுத்து இந்த சபைக்குரியதை அவங்க செய்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்போ இன்னும் நான் மற்றவங்களுக்கு செய்யணும்னு என்ன வருமா வராதா? ஜப்பானில் இருக்கிறவங்களுக்கு இல்லையே, கொடுத்துருவாரு. ஆமாம், அங்கே இருக்கிற ஒருவரை பார்த்த உடனே இவர் போட்ட சட்டையே தான் 2 சட்டையை தான் மாற்றி மாற்றி போட்டுட்டு வர்றாரு. இங்கே நமக்கு அந்த பாரம் தானே இருக்குது. இப்போ அங்கே வந்து அவருக்கு பார்த்து ஏமா 2 சட்டை எடுத்து அனுப்புமா அந்த. ஆமாம், சாப்பிட்றதுக்கு வழி இல்லை ஃபஸ்ட்டு. அவர் வந்து திடீர்னு வேலை போயிட்டு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, பட்டினியாக கிடக்கிறத கேள்விப்பட்ட உடனே இவங்க கஷ்டத்தில் இவங்க 5000 கொடுக்காங்க. 5000 கொடுக்கறது மட்டும் இல்லை, ஐயோ அவர் நடந்துலாம் வர்றாரு அப்படின்னு சொல்லி செகண்ட் ஹேண்டில் கிட்டத்தட்ட ஒரு 75,000 எண்ணெய் உள்ள சைக்கிள் ஒரு எண்ணுக்கு கிடச்சிது. ஆனால் அதை போய் எடுத்துகிட்டு வர்றதுக்கு 24,000 எண்ணெய். சைக்கிள் விலை ஒன்று, ஆனால் அதை வந்து எடுக்கிறதுக்கு எவ்வளவு, கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு 24. இப்போ இவர் சொன்னார் நம்ம கார் எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கு ஒரு 2000 எண்ணெய் தான் ஆகும், ஆமாம் வரீங்களா நம்ம போய் அதை எடுத்துகிட்டு வந்துடுவோம்னு சொல்லி 2000 எண்ணெய் காருக்கு பெட்ரோல் ஊற்றிட்டு போய் காருக்குள்ளே தூக்கி வச்சு அந்த சைக்கிளை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தோம். ஆமாம், நான் பாச மாட்டேன் தான் சொன்னேன், நல்ல வேளை கர்த்தர் நம்மளை இந்தியாவில் பிறக்க வைத்தேன். உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு இங்கே வந்த பிறகு நான் ரொம்ப மனரமே ரொம்ப சந்தோஷமாக ஓடி ஒளியும் செய்கிறேன். நீங்கள் ஜப்பானுக்கு போயிட்டு வந்தால் நிறைய புத்தி வந்துடும், தெளிவு வந்துடும், நிறைய தெளிவு கிடச்சிரும். இப்போ நீங்கள் துபாய்க்கு போயிட்டு வந்த உடனே உங்களுக்கு நிறைய தெளிவாக இருக்குங்களா? இனி துபாய் பக்கம் எட்டியே இங்கேருந்து பார்க்கையில் இக்கரைக்கு அக்கறை பெரிய பெரிய கட்டடங்களையும் அதையும் பார்த்த உடனே நம்ம எப்படியோ ஏ அப்பா நினைப்போம். நான் சொல்கிறேன்ல, துபாய்க்கு நாங்கள் போயிட்டு தங்கிறதுக்கு அருமையான ஹோட்டல், ஏசி ரூமு, சாப்பாடு எக்ஸலண்ட்டு. ஆனால் நான் வரும்போது காய்ச்சலோடு வந்தேன். ஏன் தெரியுமா? தூங்குறதுக்கு நேரம் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குடும்பத்தில் போய் ஜெபம் பண்ணி எடுத்து அவங்களுக்கு ஆலோசனை சொல்லி, ஏன்னா அதுக்கு அங்கே ஆள் இல்லை. அப்படி ஆலோசனைகளை சொல்லி அவங்கள வழி நடத்துறதுக்கு அங்கே யாரும் இல்லை, ஆள் கிடையாது. அப்போ நம்மளை கண்ட உடனே அவங்க விட மாட்டேன்றாங்க. ராத்திரி 11 மணிக்கு ஒரு வீட்டில் ஜெபம் பண்ணி முடித்த உடனே அடுத்து அவங்க வீட்டுக்கு கூட்டி போகிறதுக்கு அங்கே கார் ரெடியாக நிற்கிது. அங்கேருந்து எடுத்து அங்கே போனால் அவங்க வீட்டுக்கு, அங்கே ஒரு வீட்டுக்கு கிட்டத்தட்ட அவங்க வீட்டிலேருந்து 12 மணிக்கு புறப்பட்டு போய் அவங்க வீட்டில் வந்து 3 மணி ஆயிடுச்சு. அப்போ அந்த தம்பி சொன்னால், பாஸ்டர் அங்கிள் நீங்கள் வந்து ஒரு 4 மணி வரைக்கும் இருந்தீங்கன்னா நான் டியூட்டிக்கு போகும்போது உங்களை கொண்டு வந்து அங்கே விட்டுருவேன். எனக்கு 5 மணிக்கு என்னது டியூட்டி, நீங்கள் அது வரைக்கும் எங்கிட்ட பேசிகிட்டு இருங்கன்னு 4:30 வரைக்கும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அப்புறம் நாங்கள் எப்போ வந்து தூங்க, அப்புறம் எங்களுக்கு காலையில் 8 மணிக்கு மீட்டிங். அப்போ அவ்வளவு இக்கரைக்கு அக்கறை பச்சை பெரிய பெரிய கட்டடமாக இருக்குது. டாக்ஸிலாம் போக முடியாது, காசு. போய் ஒன்று வாங்கி சாப்பிட முடியாது, காசு. அப்போ என்ன தான் செய்ய முடியும்? வானலாவ கட்டடங்களை பார்த்து கொட்டாய் விட்டுட்டு தான் வரலாம். ஆமாம், ஜப்பான்லேயும் அதே மாதிரி தான். 5 தக்காளி, 2 கேரட்டு, 1 கத்திரிக்காய், 1400 எண்ணெய் சோலை முடிஞ்சது. 1000 எண்ணெய் அப்படின்னா நமக்கு ஒரு 600 ரூபா, கிட்டத்தட்ட 900 ரூபா. 900 ரூபாய்க்கு எத்தனை பொருள் வாங்கியிருக்கு? 5 தக்காளி, 2 கேரட்டு. நான் போட்டோ எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சேன். ஓ, இங்கே 200 ரூபாய்க்கு 2 பிக் ஷாப்பரில் வாங்கிட்டு வந்துடலாமே. கூறு வச்சுருக்கான்ல, அதில் 2 கூறு, இதில் 2 கூறு, இவ்வளோ தண்டி பூசணிக்காய் 40 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரலாம். எது? அதுதான் நான் சொன்னேன். இவ்வளவு எலுமிச்சம்பழம் 20 ரூபா. அங்கே ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கணும் தலைக்கு தேய்க்கிறதுக்குன்ட்டு தேடி தேடி பார்த்தா லைமே கிடைக்கல. லெமன் இருக்குது, லைம் இல்லை. கிடைச்சிட வாங்கவே இல்லை. கடைசி வரைக்கும் தலையில் தேய்ச்சி குளிக்கலை.
அப்படியே வாங்க போனால் கூட அது ஒரு 400 எண்ணெய் 300 எண்ணெய்னு போட்டிருப்பான். 2 எலுமிச்சம்பழத்தை ஒரு பாக்கெட்டில். ஆமாம், ஆனால் அங்கே நல்ல திரட்சியானது, ஆனால் விலை ஜாஸ்தி. இந்த உழவு இந்த வாட்டர் மெலனையும் இது என்னது அன்னாசியும் வெட்டி ஒரு கிண்ணத்தில் வச்சுருக்கான். எவ்வளோ தெரியுமா? 500 எண்ணெய். ஒன்றும் வாங்க முடியாது, சாப்பிட முடியாது, இருக்க முடியாது. பார்த்துட்டு அந்த இடத்துல தூரம் வந்துடணும். இங்கே நமக்கு 500 ரூபா கொடுத்தா என்னெல்லாம் வாங்கலாம்? தெருவில் வச்சு 3 அன்னாசி பழம் 100 ரூபாய்க்கு 3 அன்னாசி பழம் வச்சுருந்தான்ல, வாங்கி ஆசை தீர வெட்டி சாப்பிடலாமே. அங்கே அதை சாப்பிட முடியாத. அப்படிப்பட்ட இடத்துலையும் கர்த்தர் நம்மளை ஊழியத்தை கொண்டு வச்சுருக்காருன்னா அந்த பாடுகளுக்கு உட்பட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அந்த பாடுகளுக்குள்ளே போய் அந்த ஊழியத்தை நம்ம செஞ்சு தான் ஆகணும், அதுக்கு வேறு வழியே கிடையாது. ஆமாம், எனக்கு இப்போ அங்கே போய் 25 நாள் இருந்த உடனே எனக்கு கிடைக்கிற காணிக்கையெல்லாம் அங்கே அனுப்பணுங்கிற எண்ணம் தான் வருதே ஒழிய நமக்கு ஒன்று வாங்கணுங்கிற எண்ணம் வரமாட்டேங்க. அதுக்கு தான் நேரடியாக போய் அந்த மிஷனரி ஃபீல்டில் உட்காந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அங்கே இருக்கிற கஷ்டங்கள் தெரியும். காதில் சொன்னதை கேட்டு நமக்கு பாரம் வராது. ஆனால் நம்ம போய் அங்கே இருந்து பார்க்கும்போது தான் அதில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது, எவ்வளோ பாடுகள் இருக்குது, இவ்வளவு துன்பத்தோடு இருந்து அவங்க ஊழியம் செய்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது தான் நம்ம அதுக்கு இறங்கி இன்னும் கொடுக்கணும், செய்யணும், வைக்கணுங்கிற எண்ணம் நமக்கு வரும். அப்படி தான் எனக்கெல்லாம் வந்தது. இல்லை நான் அதை மகா மருமகன்னு அப்படி பார்க்குறதே கிடையாது. அவங்க ஒரு ஊழியக்கார ஒரு மிஷினரி, அவ்வளோதான். அப்படி மகா மருமகலாம் இறக்கப்பட்டெல்லாம் நம்ம எதுவும் செய்ய முடியாது, ஆதங்கப்பட்டு ஒன்றும் செய்ய முடியாது. அதான் அன்றைக்கி ராஜன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னான், டேடி நம்ம ஆதங்கப்பட்டல், நான் என் தங்கச்சின்னு ஆதங்கப்பட்டெல்லாம் செஞ்சால் கர்த்தர் என்னையும் அங்கே பிரித்து விட்டுருவாரு. அவங்கள நம்ம ஒரு மிஷினரியாக பார்க்கணும், அவ்வளோதான். ஒரு மிஷினரியாக பார்த்து அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டியதை செய்யணுமே ஒழிய ஆதங்கத்தோடு நம்ம செய்யக்கூடாது. கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்யணும், அந்த நோக்கத்தில் தான் இருக்கணுமே ஒழிய ஆதங்கப்பட்டு பரிதாபப்பட்டு இறக்கப்பட்டு எதையுமே செய்யக்கூடாது. நம்ம இறக்கப்பட்டால் கர்த்தர் இறங்க மாட்டார். நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிடுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கே நீங்கள் இறங்கினால் கர்த்தர் இறங்க மாட்டார். நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கும் யார் இறங்கணும்? கர்த்தர் இறங்கணும். அப்போ தான் நமக்கு கதை நடக்கும், ஏன்னா நடக்காது. சரி, அப்போ விசுவாசத்தை சேதப்படுத்துவது எதெல்லாம்? ஐஸ்வர்யம். இரண்டாவது என்னது? அந்த வசனத்தை வாசிங்க. 6, 9, 10. பணம். அப்போ ஒன்று விசுவாசத்தை சேதப்படுத்துறது என்னது? பண ஆசை. அதாவது ஐஸ்வர்யவனாக விரும்புகிறது. அப்புறம் பண ஆசை, எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது பண ஆசை. அப்புறம் என்னது? அப்போ ஐஸ்வர்யமாகணும்னு ஆசைப்படுறதும் தவறு, பண ஆசையும் தவறு, அதை இச்சிக்கிறதும் தவறு. இச்சித்து அப்படின்னா அதை தனக்கு சொந்தமாக்கி கொள்வது. இச்சித்து அப்படின்னா என்னது? தனக்கு சொந்தமாக்கி கொள்வது. வாசிங்க. சரி, இப்போ இது இப்படி போகும்போது அநேக வேதனைகள் வரும். அந்த வேதனைகளால் நம்ம உருவ குத்துறோம். அதுக்குள்ள இல்லை சிஸ்டர், அந்த அந்த அதுக்கு முந்தின வசனத்தில் இருக்கு பாருங்க, விபரீதமான கொள்கைகளுக்குன்னு வரும் பாருங்க, 9வது வசனத்தில் 6, 9. அதே மாதிரி 21வது வசனத்தை வாசிங்க. இந்த வீண் பேச்சுன்னு வரும் பாருங்க. சீர்கேடான வீண் பேச்சு. அந்த வீண் பேச்சு இருக்கு பாருங்க, அந்த வீண் பேச்சு என்ன செய்யும் அப்படின்னா நம்முடைய விசுவாசத்தை சேதப்படுத்தும். அனாவசியமாக சீர்கேடான வீண் பேச்சு பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது என்ன செய்யும்? விசுவாசத்தை சேதப்படுத்தும். அதுக்கு அடுத்து 5வது, ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்கள்ங்கிறது என்ன தெரியுமா? அதான் துருபதேசம். அந்த கொள்கையின் விபரீதமான காரியங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னது? துருபதேசம். அப்போ இந்த துருபதேசம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அதுக்கு நம்ம என்ன கொடுக்கக்கூடாது? செவி கொடுக்கக்கூடாது. அப்போ விசுவாசத்தை சேதப்படுத்துகிற காரியங்கள் எதெல்லாம்? ஐஸ்வர்யவனாகக்கூடிய ஆசை, அந்த ஐஸ்வர்யவனாகணும் அப்படிங்கிற ஆசை. அதுக்கு அடுத்தது பண ஆசை. அதுக்கடுத்து 3வது இச்சித்தல், அதை தனக்கு சொந்தமாக்கி கொள்வது. அப்புறம் 4வது வீண் பேச்சு.
நீங்கள் உட்காந்து வீணாக பேசுனீங்கன்னா உங்கள் விசுவாசம் பட்டு போகும். அந்த நேரத்தில் வந்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை துதிங்க, ஆராதிங்க, ஆக்கப்பூர்வமான காரியங்களை சிந்திங்க. அல்லேலூயா. வீண் பேச்சுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. யாரும் நம்மக்கிட்ட நம்ம உறவினர்கள் கூட அவங்க பேசுகிறது வீண் பேச்சாக இருந்தால் நான் பிறகு பேசுகிறேன் இப்போ வைங்கன்னு சொல்லிடணும். யாருக்குமே என்ன செய்யக்கூடாது. அதே மாதிரி யாராவது உங்களை பரிதாபப்பட்டு பேசுகிறாங்கன்னு வைங்க, அவங்க கூட நீங்கள் சங்காத்தமே வைக்கக்கூடாது. அது நம்ம உடன்பிறப்புகளாக இருக்கும், பெத்த அப்பா அம்மாவாக கூட இருக்கலாம். நம்மளை பரிதாபப்பட்டு 2 வார்த்தை சொன்னாங்கன்னா நீங்கள் நான் போன வைக்கிறேன் பிறகு பேசணும்னு வச்சோம். ஏன் அப்படின்னா அவங்க பரிதாபப்படுவது நம்மளை அழிக்கிறதுக்கு சமானம். நாம் யார்? கர்த்தருடைய பிள்ளைகள். நம்மை அழைத்தவர் யார்? கர்த்தர். நம்ம அப்பா அம்மா தர முடியாததை யார் தருவா? கர்த்தர் தருவார். நம்ம சொந்த பந்தங்கள் கொடுக்காத யார் கொடுப்பா? கர்த்தர் தருவார். அவங்க நம்மளை மயக்கத்தில் கொண்டு போய் விட்டுருவாங்க. அதுக்கு நம்ம என்ன கொடுக்கக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. கவனமாக இருக்கணும். வீண் பேச்சு, விசுவாசத்தை அழிக்கிற பேச்சுக்கு பேர் தான் என்னது? வீண் பேச்சு. அந்த வீண் பேச்சுகளுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. துருபதேசங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அப்படி நீங்கள் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் என்ன ஆகும்? உங்கள் விசுவாசம் சோலி முடிஞ்சிடும், அது சேதப்படுத்தப்படும். அப்போ அந்த மாயமற்ற அந்த விசுவாசத்தை நமக்குள்ளே காத்துக்கொள்ள முடியாது. ஆமென். சரி, இன்றைக்கி 2 காரியம் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு விசுவாசத்துடைய மகத்துவம் என்ன அப்படின்னு கேட்டால், ஒன்று விசுவாசம் சாகாது, 2வது விசுவாசம் சேதப்படுத்தப்படலாம். அதை நாம் எதனால் சேதப்படுத்தப்படுகிறோம் என்று சொன்னால் இந்த 5 காரியங்களினாலே அது சேதப்படுத்தப்படும். சரி, இதோடு நம்ம முடிக்கிறேன். அடுத்த மாதம்